திருவாசகம்னு அதுக்கு பேரு. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகாதார் என்பார்கள் சான்றோர்கள். திருவாசகம் மொத்தம் 51 தலைப்பு. அந்த காலத்தில் ராமலிங்க வள்ளற் பெருமான் 51 ஆண்டுகள் வாழ்ந்தவர். ஒரு பெரியவர் சொன்னார், திருவாசகம் நடந்து வந்தால் எப்படி இருக்கும்? ராமலிங்க வள்ளலார் மாதிரி இருக்கும் அப்படின்னார். கண்ணப்ப நாயனார் இன்றைக்கு வந்து தமிழில் பாடினார், எப்படி பாடுவார்? இன்னொரு திருவாசகம் பாடுவார். அப்படிப்பட்டது திருவாசகம். அந்த திருவாசகத்தில் 51 தலைப்பு. 51ங்கிறது ஒரு பெரிய மந்திரம். கந்தர் அனுபூதி 51 பாட்டு. அந்த காலத்திலே தமிழில் எழுத்துக்கள் 51. அகர முதலென உரை செய் 51 அக்கரமும் என்பது திருப்புகழ். மதுரை மீனாட்சி கோயில்ல அக்ஷரலிங்கம்னு போட்டு 51 சிவலிங்கம் இருக்கும். அந்த 51 தலைப்புகள் நம்முடைய திருவாசகத்தில். முதல் தலைப்பு என்ன? சிவபுராணம். தொடங்குற பொழுதே சிவ ருத்ரத்தில் தொடங்குது. தலைப்பே அப்படி. நூல் தொடக்கம் அடுத்தாப்புல. தலைப்பே என்ன? சிவ. சிவ சிவ என்கிறர் தீவினையாளர். சிவ சிவ என்றிட தீவினை வாடும். சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர். சிவ சிவ என்ன? சிவகதி தானே. சிவ சிவபுராணம். சிவபுராணம்னா என்ன? சிவபெருமானுடைய பழமையை பேசுவது. அப்போ சிவபெருமான் ரொம்ப பழையாளா? இல்லை, அவர் பழமைக்கும் பழமையானவர், புதுமைக்கும் புதுமையானவர். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள், பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியன். இது திருவாசக வரி. நம்ம இப்போ சிவபுராணத்துக்குள் நுழைகிறோம். இந்த பேச்சு ஒரு முன்னுரையே தவிர திருவாசகத்துக்கு முழு உரை ஆகாது. ஏதோ அதை பற்றி ஆங்காங்கே சில செய்திகளை மட்டும் நான் தொட்டு காட்டிவிட்டு செல்ல போகிறேன். சிவபுராணம் தொடங்குகிற பொழுது மாணிக்க வாசகர் தனிப்பெரும் கருணையினாலே நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று தொடங்குகிறார். ஏன் நமசிவாயன்னு தொடங்கினார் தெரியுமா? முதல் மந்திர நமசிவாய. கொஞ்சம் பக்குவமானதுக்கு அப்புறம் சிவாய நம. இது ஸ்தூல பஞ்சாட்சரம், அது சூட்சும பஞ்சாட்சரம். நமசிவாயன்னு சொன்னா இக சௌபாக்கியங்கள் கிடைக்கும். சிவாய நமன்னு சொன்னா சிவபெருமானே கிடைப்பார். இப்போ நமசிவாயன்னு தொடங்குறாரா? ஒரு 500 பாட்டுக்கு அப்புறம் சிவாய நம என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் பாடுவார். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் அப்படிம்பார். இருக்கட்டும். சிவபுராணம் தொடங்குகிற பொழுது ஏன் இந்த மந்திரத்தில் தொடங்கினார்? எனக்கு சிவபெருமான் திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்தின் கீழ் அருள் செய்து மந்திர உபதேசம் செய்தான். இந்த மக்களுக்கெல்லாம் யார் உபதேசம் செய்வார்கள்? நான் உபதேசம் செய்கிறேன் என்கிறது மாதிரி நமசிவாய வாழ்க. ஓம் நமசிவாயன்னா மந்திரம், நமசிவாயன்னா பேரு. பேரை சொல்ற மாதிரி மந்திரத்தை நமக்கு சொல்கிறார். நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. ஒரு ஆள் பேரு ரொம்ப முக்கியம். ஆள தெரியாட்டாலும் பேரை தெரியும். தங்கத்தை விட தங்க நகைக்கு சிறப்பு அதிகம். அது மாதிரி ஆளை விட ஆள் பேருக்கு சிறப்பு அதிகம். ராமநாமத்தை சொன்ன ஆஞ்சநேயன் கடலை தாண்டி விட்டான். ராமனே வந்த பொழுது அணை கட்டித்தான் போக வேண்டி வந்தது. ஆளை விட நாமத்துக்கு சிறப்பு. அதனாலதான் முதல்ல பேரை வச்சார், நம சிவாய வாழ்க. அடுத்தாப்புல நாதன். நாதன்னா யாரு? ஆத்மநாதன், திருப்பெருந்துறையிலே உள்ள நாதன். இவருடைய மணவாளன் நாதன். மாணிக்க வாசக சாமி ஒரு பொண்ணு, அவர் காதலிச்ச மணவாளன் ஆத்மநாதன். அந்த காலத்து சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? நாதா அப்படின்பா அந்த பொண்ணு. இன்னைக்கு அப்படியெல்லாம் சொன்னால் நம்ம சிரிப்போம். அந்த காலத்தில் அப்படித்தான் பழக்கம். நாதன்னா என்ன அர்த்தம்? இவளுக்கு காவலனாக இவளோடு இருப்பவன். நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. இன்னொரு குறிப்பு தெரியுதா? நமசிவாயன்னா எத்தனை எழுத்து? 5 எழுத்து. நாதன்னா எத்தனை பேரு? ஒரு ஆளு. சிவபெருமான் ஒருத்தர் தானே. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அப்போ நமசிவாயங்கிறது 5 எழுத்து. நமசிவாய பெயருக்கு உரிய பெருமான் ஒருத்தன்.
5:1 பக்கத்துல போட்டா 51. அட, திருவாசக பதிகங்கள் 51 அப்படிங்கிறதுக்கு வரியில லேசா ஒரு குறிப்பு தெரியுது. மாணிக்கவாசகர் என்ன திட்டம் போட்டா பாடினார்? இல்லை, அவரா பாடினார்? தப்பு. திருவாசகத்தை யார் பாடினா? மாணிக்கவாசகரா பாடினார்? இல்லைங்க, உள்ளே இருந்து சிவபெருமான் பாடினார். இல்லைன்னா இப்படி பாட்டு வருமா? இது மனுஷன் பாடின பாட்டா? இல்லை, இது கடவுள் பாடின பாட்டு. மாணிக்கவாசக பெருமானை ஒரு கருவியாக்கி கொண்டு சிவபெருமான் தன்னைத்தான் அர்ச்சித்த மூர்த்தியாக தன்னைத்தானே பாடிக்கொண்டான். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இந்த 2வது வரி, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கடவுள் என் நெஞ்சை விட்டு இமைக்கிற பொழுது கூட போக மாட்டேங்கிறான். கடவுளால முடியாதது ஒன்று உண்டு. ரொம்ப பேர் ஆச்சரியப்படுறாங்க, சார் கடவுளால எல்லாம் முடியல, அவரால் முடியாதது ஒன்று உண்டு. ஏன் சார் இதை சொல்றதுக்கா இப்படி பேசுனீங்க? இல்லை, கடவுளால் முடியாதது என்ன? அடியார்களை விட்டு பிரிந்திருப்பது என்பது கடவுளால் முடியாது. உன் அடியார் நடுவுள் நீயும் இருக்க வேண்டும், நானும் இருக்க வேண்டும். அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். நம்மளை விட்டு கடவுள் போக அவரால் முடியாது. அதனாலதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஜியு போப்பையர் இந்த வரியில மனசை பறி கொடுத்தார். மேல் நாட்டிலே உள்ள ஆண்டவனை பற்றிய இலக்கியங்களை எல்லாம் ஒரு தராசு தட்டில் வைத்து, திருவாசகத்திலே ஒரு வரியை இன்னொரு தராசு தட்டில் வைத்து தூக்கி பார்த்தால் திருவாசகத்தட்டு கீழே இருக்கும் மேல் நாட்டு தட்டு மேலே போய்விடும். என்ன வரி? இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சிவபுராணத்துக்கு அவ்வளவு பெருமை. இன்னொன்னு சொல்லட்டுமா? மொத்தம் திருவாசகம் 658 பாட்டு. இதுக்கும் சிவபுராணத்தில் ஒரு குறிப்பு இருக்கு. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. 6 வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கடல் வெல்க. 5 வெல்க, மறந்துடாதீங்க. 6 வாழ்க, 5 வெல்க. ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரெனும் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. 8 போற்றி. 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி, 6 5 8 658. ஆக திருவாசகம் 658 பாட்டு அப்படிங்கிறதுக்கு சிவபுராணத்தில் இப்படி ஒரு குறிப்பு இறைவன் அருளால் வந்து சேர்ந்தது. இன்னொரு பெருமை தெரியுமா? மாணிக்கவாசக சாமி ஆண்டவனோடு 2.5 கலக்கிற பொழுது அவருக்கு வயசு 32. ஞானசம்பந்தருக்கு 16 வருஷம், சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு 18 வருஷம், அப்பர் சுவாமிக்கு 81 வருஷம். மாணிக்கவாசகர் வாழ்க்கை 32 ஆண்டுகள். சம்பந்தர் 16, அதை 2ஆல பெருக்கினா 32. சுந்தரமூர்த்தி 18, அதை திருப்பி போட்டா அப்பர் சுவாமி 81. அப்படி ஒரு தொடர்பு அதுக்குள்ளே இருக்கு. மாணிக்கவாசகர் 32 ஆண்டில் இறைவனோடு தில்லையில் 2.5 கலந்தார். இந்த 4 பேரும் உடம்பை கீழே போடவில்லை, 2.5 கலக்க செய்து விட்டார்கள். 32வது வரி சிவபுராணத்தில் என்ன தெரியுமா? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். சிதம்பரத்தில் உட்கார்ந்து சிவபுராணம் பாடுறார். வீடு உருவேனுங்கிறதா, வீடு உற்றேனுங்கிறதா? என்ன சொல்றார்? வீடு உற்றேனுங்கிறார். வீடு உற்றேன்னா என்ன அர்த்தம்?
மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று, அது வேற அழுத்தமா சொல்றார், 32 ஆண்டில் ஆண்டவன் திருவடியை அடைந்ததை இன்று அப்படிங்கிறார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா. அப்படியே பாட்டு போகுது. இன்னொன்று தெரியுமா, இந்த மனசு இருக்கே, இது உருகினாத்தான் கடவுள்கிட்ட போகலாம். நிலம் இருக்கு, உழுதாத்தான் நல்லா வரும். உள நிலத்துக்கு நன்மை. இந்த கரும்பு இருக்கு, புளிய புளிய சர்க்கரை. இந்த தங்கம் இருக்கு, உருக்க நகை. இந்த மனசு இருக்கு, எவ்வளவுக்கு உருகுதோ அவ்வளவுக்கு இது கடவுளை தனக்குள் பதித்து கொள்ளும். இந்த சிவபுராண தொடக்கத்தில் இன்னொரு செய்தி. முதல்ல என்ன பண்ணினார், நமசிவாய வாழ்கன்னு அவன் பேரை சொன்னார். முன்னம் அவனுடைய நாமங்கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணங்கேட்டாள். அப்பர் சாமி முதல்ல பேரு, அப்புறம்தான் அவன் யாரு அப்படிங்கிறது. அதுல இந்த பேருக்கு பக்கத்துல திருவடி இருக்கு பாருங்க, 17 முறை திருவடியை வாழ்த்துகிறார். நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய் கடல்கள் வெல்க. இப்படி போகுது. எண்ணி பாருங்க, 17 முறை திருவடி புகழ்ச்சி. என்ன அர்த்தம்? ஆண்டவனுடைய திருவடிதான் நமக்கு அடைக்கலம். அவனுக்கு 2 திருவடி. ஒன்று தெரியுமா உங்களுக்கு, முருகப்பெருமானுக்கு 6 முகம், 12 கை. அப்போ 12 காலில் இருக்கணும். எனக்கு 1 முகம் 2 கை. முருகனுக்கு 6 முகம் 12 கை, சரியா இருக்கு. முருகனுக்கு 6 முகம் 12 காலில் இருக்கணும், 2 கால் தான் இருக்கு. ஏன் தெரியுமா? பிடிச்சுக்கிற பக்தனுக்கு ஐயோ பாவம் 2 கை தானே இருக்கு அப்படின்னு தன்னுடைய கால்களை அவன் குறைத்து கொண்டான். அதனாலதான் நம்ம இந்து மதத்திலே எல்லா கடவுளுக்கும் திருவடி 2 தான். திருவடி 2ன்னா என்னங்கிறீங்க? ஒன்று அருள், இன்னொன்று ஞானம். அன்பின் முதிர்ச்சிக்கு அருள் என்று பெயர், அறிவின் முதிர்ச்சிக்கு ஞானம் என்று பெயர். ஆண்டவனை அன்பினால் அடையலாம், அதுதான் நம்ம 12 திருமுறை. ஆண்டவனை அறிவினால் அடையலாம், அதுதான் 14 சாத்திரங்கள். தோத்திரமெல்லாம் அன்பினால் அடையலாம் என்று காட்டுவது, சாத்திரமெல்லாம் அறிவினால் அடையலாம் என்று காட்டுவது. அறிவின் முதிர்ச்சி ஞானம், அன்பின் முதிர்ச்சி அருள். 2 திருவடிகளையும் பற்றி கொண்டு மாணிக்கவாசக பெருந்தகை பாடிய தொடக்கம் சிவபுராணம். உங்களுக்கு என்ன வேண்டும்? சிவபெருமான் வேண்டுமா? ஆமாம் ஐயா, வேண்டும். சிவபுராணத்தை பாடுங்கள், சிவபுராணத்தை பாடுங்கள். அதுக்கு அவ்வளவு பெருமை. சிவபுராணத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? திருவாசகத்தில் முதல் 4 தலைப்பு அகவல். முதலாவது சிவபுராணம், 2வது கீர்த்தி திரு அகவல், 3வது திருவண்ட பகுதி, 4வது போற்றி திரு அகவல். அதுல இந்த 4க்கும் ஒரு ஒற்றுமை உண்டு தெரியுமா? சிவபுராணமும் கீர்த்தி திரு அகவலும் கடவுளை பற்றி பேசுவன. பதி, சைவ சித்தாந்தத்திலே பதி பசு பாசம். அப்படி இருந்தா கூட சிவஞான போதம் பதி பாசம் பசு அப்படிங்கிற வரிசையில சொல்லும். அதே மாதிரி மாணிக்கவாசக சாமி அதுக்கு முன்னாலே சொல்லி இருக்கிறார். பதின்னா யாரு? கடவுள். கடவுளுக்கு அடையாளமாக இருப்பது முதல் 2. என்ன 2? 1 சிவபுராணம், 2 கீர்த்தி திரு அகவல். அதுக்கு அடுத்தது திரு அண்டப்பகுதி, அது பாசம். பாசம்னா இந்த உலகம், இங்கே உள்ள இன்பங்கள் அதெல்லாம் சேர்ந்துடும். 4வது போற்றி திரு அகவல், அது நம்ம எப்படி பிறந்தோம், என்ன பாடுபட்டோம், அதை பத்தி எல்லாம் சொல்றது. அது பசு. அப்போ பதி பாசம் பசு, இந்த 3ஐயும் இதே வரிசையில் சொல்வது மாணிக்கவாசக பெருந்தகையின் திருவாசகத்தின் சிறப்பு. 1835 முதல் கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் திருவாசகத்தை அச்சு போட்டார். முதலில் அச்சேரிய திருமுறை திருவாசகம்.
1900 ஏப்ரல் மாசம் 24 ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப் திருவாசகத்தை மொழிபெயர்த்தார். முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட திருமுறை திருவாசகம். ஒரு வரி பாருங்க, நான் அவ்வளதும் சொல்லல, மொத்தம் 95 வரி. ஒரு வரி பாருங்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. அது என்ன வேகம்? நமக்கெல்லாம் வேகம் இருக்கா இல்லையா? ஆமாங்க சார், இருக்கு. காலையில பிடிச்சி ராத்திரி வரைக்கும் அலைஞ்சு 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 கொஞ்சம் கூட ஓய்வில்லாம தெரிகிறோம். இந்த வயிற்றை வளர்க்கிறதுக்கு, அவள வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அதில் நினைவாய் கவலைப்படுவதன்றி சிவக்கனியை சேர கருதுகிறேன். திவலை ஒழிக்கும் திருத்தணிகை திருமால் மருகன் திருத்தாட்கு குவளை குடலை எடுக்காமல் கொளுத்த உடலை எடுத்தேனேன். திருத்தணி பெருமானுக்கு குவளை பூக்கான குடலையை எடுக்காமல் இந்த உடலை எடுத்து ராத்திரி பகலா அலைஞ்சி என் நேரம் பூரா போச்சேன். வள்ளற் பெருமான் அழுகிறார். மாணிக்கவாசக சாமி என்ன சொல்கிறார்? வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பம்பாயில ஒரு அப்பா காலையில 9 மணிக்குள்ள போயிடுவாரு ஆபீஸுக்கு. ராத்திரி 10 மணிக்கு தான் வருவார். அவர் பையன் அவரை ஞாயிற்றுக்கிழமை தான் சந்திப்பேன். மற்ற நாளெல்லாம் போற போதும் தூங்கிக்கிட்டு இருப்பான், இவர் வர்ற போதும் தூங்கிக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் அம்மா சொன்னா, நாளைக்கு தீபாவளி, அப்பா வருவாருன்னா. அப்பாவா? அது யாருன்னா பயம். போட்டோவை காமிச்சா, இதாண்டா இது ஞாயிற்றுக்கு ஞாயிறு வர்ற மாமா இல்லைன்னா. நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிப்போச்சு பார்த்தீங்களா? அவ்வளவு வேகம். பிள்ளைய பார்க்க முடியல, வீட்டை பார்க்க முடியல, கோயிலில் போய் கடவுளுக்கு முன்னால கண்ணீர் விட்டு அழ முடியல. வேலை வேலை வேலை. கடவுளே, இந்த வேகம் குறைய வேண்டும். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. இன்னொரு இடம் பாருங்க, மதுரை மீனாட்சி கோயில்ல மொத்தம் 5 வாசப்படி. உள்ள போறதுக்கு 5 வாசல். நமசிவாயங்கிற மாதிரி 5 வாசல், 4 பக்கம் 4 கோபுரம், ராஜகோபுரம். இந்த அம்மன் சந்நிதின்னு ஒன்னே ஒன்று கிழக்கு பக்கத்துல சின்னதா ஒரு வாசல், மற்றதெல்லாம் பெரிய வாசல். மாரவர்மன் சுந்தரபாண்டியன், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், அமராவதிபுதூர் வைநாகர நாகப்ப செட்டியார் எல்லாரும் கட்டின பெரிய கோபுரங்கள், 9 நிலை. ஆனா சாமி சொக்கலிங்க பெருமான் அந்த பெரிய கோபுர வாசல் வழியா வரவும் மாட்டார், போகவும் மாட்டார். சாமி வராதுங்க, ஆசாமிகள் தான் போக வர இருப்போம். சாமி எந்த பக்கம் வருவார்? அம்மன் சந்நிதின்னு ஒரு சின்ன வாசல், அது வழியத்தான் வருவார், அது வழியத்தான் உள்ள போவார். என்ன அர்த்தம்? ஆண்டவன் உன்னிடம் வர வேண்டுமா? பராசக்தியின் மூலம்தான் வருவார். நீ ஆண்டவனை சென்று சேர வேண்டுமா? பராசக்தியின் மூலம்தான் சென்று சேர வேண்டும். நம்ம வீட்டு பய எக்ஸ்கர்ஷனுக்கு ஒரு 5000 ரூபாய் வேணும். அப்பாவை கேட்பானா அம்மாவை கேட்பானா? அப்பாவை கேட்டால் பெல்ட் பிஞ்சு போயிடும், அம்மாவை தான் கேட்பேன். அவன் நேரம் பார்த்து அப்பாட்ட சொல்லி 5000 ரூபாய் வாங்கி கொடுத்துருவான். இதே தாங்க அங்கேயும். ஆண்டவன்கிட்ட போகணுமா? முதல்ல அம்பாள் காலில் விழ வேண்டும். அம்பாள் யாருங்கிறீங்க? மாணிக்கவாசக சாமி, மறந்துடாதீங்க. 63 பேருக்குள்ள மாணிக்கவாசகர் சேர மாட்டார். ஏன்? அவர் அடியாரே இல்லை, அவர் சிவபெருமான். நானா சொன்னேன்? சிவஞான முனிவர் சொல்கிறார், ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்கவாசகர். அதனாலதான் 63 பட்டியல்ல அவர் வரல. அவர் எங்கே இருப்பார்? நடராஜாவுக்கு பக்கத்துல ஒரு பக்கம் சிவகாமி, இன்னொரு பக்கம் மாணிக்கவாசகர். சிவகாமி இஸ் ஈக்குவல் டு மாணிக்கவாசகர். ஆண்டவனை அடைகிறதுக்கு 4 வழி உண்டு. ஒரு வழி, ஆண்டவன் என் அப்பா, நான் புள்ளை. இதுக்கு சத்புத்திர மார்க்கம்னு பேரு, திருஞான சம்பந்தர். இன்னும் ஒண்ணு, ஆண்டவன் என் தலைவன், நான் தொண்டன். அதான் நம்ம அப்பர் சுவாமி, எங்கடன் பணி செய்து கிடப்பது. இதுக்கு பேரு தாச மார்க்கம். 3வது, ஆண்டவன் என் தோழன், நான் அவனுக்கு தோழன். இதுதான் சகமார்க்கம். இது சுந்தரமூர்த்தி. ஆண்டவன் என் காதலன், நான் காதலி. இது சன்மார்க்கம். இதுதான் மாணிக்கவாசகர் சுவாமி. இப்போ மாணிக்கவாசகர் யாரு? காதலி. யாருக்கு காதலி? ஆத்மநாத சுவாமியின் காதலி. அதனால தான் மாணிக்கவாசகரை நாம் அம்பாள் வடிவமாக பராசக்தியாக நினைக்கிறோம். நீ ஆண்டவனை அடைய வேண்டுமா? பராசக்தியின் மூலம்தான் அடைய வேண்டும். ஏன் சார், அப்ப பராசக்தி வேறு, சிவபெருமான் வேறையா? இல்லை, அது அருள். அவன் அவனுடைய அருளுக்குத்தானே அவள்னு பேரு.
மாணிக்கவாசக சாமி அற்புதமா ஒரு வரியில இதை சொல்கிறார். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. அவன் அருள் இருந்தா தாப்பா நீ அவனை கும்பிட முடியும். எவ்வளவு பெரிய செய்தியை ஒரு வரியில அற்புதமாய் பேசுகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. அப்புறம்தான் சிந்தை மகிழ சிவபுராணத்தை சொல்ல வேண்டும். இன்னொன்னு தெரியுமா, நம்ம எங்கே இருந்து பிறந்தோம், எப்படி வந்தோம்? இந்த டார்வின் ஒருத்தர், அவர் குரங்கில இருந்து பிறந்தோம்னு ஆரம்பிச்சிட்டாரு. மாணிக்கவாசக சாமி அற்புதமா சொன்னார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய். அப்படிங்கப்பா, மனுஷன் ஆகுறதுக்கு முன்னால இத்தனை ஜென்மம் நம்ம எடுத்திருக்கோம். நமக்கெல்லாம் தெரியலையே. புல்லா கிடந்தோம், புழுவா பூடா பூண்டு, அப்புறம் புழுவா இருந்தோம், பறவையா இருந்தோம், மிருகமா இருந்தோம். எவ்வளவு பகுதி பாருங்க. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய். ஒருத்தர் கேட்டார், ஏன் சார் கல்லுக்கு உயிருண்டா கல்லாய்ங்கிறாரே? சில பேர் சொல்கிறார்கள் மலை வளரும், கல்லுக்கு உயிருண்டு. சில பேர் சொல்கிறார்கள் அது கல்லாய் அல்ல, அது கல்லா மனிதராய். கல்லா மனிதர்னா படிக்காத மனுஷன், கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை அப்படிம்பார் மாணிக்கவாசக சுவாமி. மனுஷன் படிக்காதவனா போயிட்டா அவன் கடவுள்கிட்ட போக முடியலே. கல்லாதவனாய் போகக்கூடாது. நான் கல்லா மனிதராய் இருந்தேன் அப்படியே அர்த்தம் பண்ணலாம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய். டார்வின் மனுஷனோட நிறுத்தி விட்டாரு. மாணிக்கவாசக சாமி மனுஷனுக்கு அப்புறம் என்னடா பிறப்பு அதையும் சொன்னார். டார்வின் விஞ்ஞானி, மாணிக்கவாசகர் மெஞ்ஞானி. டார்வின் பின்னால பேசினார், மாணிக்கவாசகர் 3ஆம் நூற்றாண்டுல பேசுறார். கல்லாய் மனிதராய், அப்புறம் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய். அப்பா செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். இன்னொரு வரி பார்த்தீங்களா, ஆறா அமுதே அளவிலா பெம்மானே. எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. அது என்ன ஆறா அமுது? ஆறா அமுதுன்னா சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும், இன்னும் சாப்பிடணும், இன்னும் சாப்பிடணும். கோயிலுக்கு போகிறோம், திருப்பெருந்துறைக்கு போகிறோம், ஆத்மநாத சாமியை பார்க்குறோம், இன்னொரு தடவை பார்க்கணும். அப்புறம் வர்றோம், இன்னொரு தடவை பார்க்கணும். திருப்பதிக்கு போகிறோம், சாமியை கும்பிடுறோம், எத்தனை பேர் விரட்டப்பட்டார்கள், இன்னும் பார்க்கணும், இன்னொரு முறை பார்க்கணும். ஆசைப்படுறோமா இல்லையா? அதுதான் ஆறா அமுது. இந்த ஆறா அமுதுங்கிறத மாணிக்கவாசக சாமி பல இடத்துல பாடுறார். ஆறா அமுதாய் அலைகடல் வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதுங்கானம்மானாய். இதில் ஈடுபட்ட கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ஆறா அமுதாய் அலைகடலில் கண் வளரும் நாராயணன் என்று இருப்பேன் ராமனை நான் மண்டோதரி சொல்றாப்புல வைக்கிறார். நம்மாழ்வார் ஆறா அமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே. அவ்வளவு பேருக்கு முன்னாலே பிள்ளையார் சொல்லி போட்டு இறைவன் ஆறா அமுது என்று காட்டியவர் மாணிக்கவாசக பெருந்தகை. திருவடி கீழ் சொல்லிய பாட்டு என்கிறார். அது என்ன திருவடி கீழ் சொல்லிய பாட்டு? இந்த கடைசி வரி எப்படி? அது நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அது என்ன நள்ளிருள்? ஆணவ இருள், பொல்லாத இருள். நள்ளிருட்டிலே எம்பெருமான் தான் துணையாயிருப்பான். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. தில்லை எங்கே இருக்கு? தென்பாண்டி நாடு எங்கே இருக்கு? இது மதுரை, அது தில்லை. ரெண்டையும் சேர்க்கிறார். ஏன் தெரியுமா? மாணிக்கவாசகருங்கிற பொண்ணுக்கு பிறந்த ஊர் பாண்டி நாடு, புகுந்த ஊர் சோழ நாடு. பிறந்தது திருவாதவூர், மதுரைக்கு பக்கம். அவர் வாழ்க்கப்பட்டது சிதம்பரம் நடராஜாவுக்கு. அதனால இது பிறந்த ஊர், அது வாழ்க்கப்பட்ட ஊர். ரெண்டையும் சேர்த்து சொல்றார். தென்பாண்டி நாட்டானி தில்லையுட்கூத்தனே. அவனுக்கு கூத்த பெருமான்னு பேர். ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் 5 தொழிலையும் எம்பெருமான் நடத்துகின்றான்.
அதனாலே அவனுக்கு கூத்தாடின்னு பேரு, அவனுக்கு கூத்தன்னு பேர். தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று ஆண்டவனை கூப்பிடுறாருல்ல. முதல்ல இருந்து எத்தனை முறை கூப்பிடுறாருன்னு ஒரு பட்டியல் போட்டு பாருங்க. 63 முறை கூப்பிடுறாரு. நான் போட்டு பார்த்தேன். எங்க இருந்து ஆரம்பிக்கணும் தெரியுமா? நம்ம அந்த முதல்ல உள்ள போற்றியெல்லாம் விட்டுடுறோம். அதுக்கப்புறமா அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தீர் எண்ணுதற்கு எட்டா எழிலார்களை எறிஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குடியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே ஒன்று நின் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமாறுந்தறியேன் புல்லாகி பூடாய். அதெல்லாம் சரி, எல்லாம் போய் கடைசியில எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான். இப்படி கூப்பிடுறாருல. எத்தனை முறை கூப்பிடுறாரு? 63 முறை கூப்பிடுறாரு. முக்கியமான செய்தி சொல்ல வந்தேன். மாணிக்கவாசக சாமிக்கு 32 வயசு. திருப்பெருந்துறையில இருக்கார். திருப்பெருந்துறை எங்கே இருக்கு? அறந்தாங்கிக்கு பக்கத்துல அவருக்கு அருள் கிடைச்ச திருப்பெருந்துறை. அதை நான் சொல்லலை. சிதம்பரம் வடக்கு வாசல், அதுக்கு பக்கத்திலே உள்ள ஒரு மடம், அதுக்கு பேரு திருப்பெருந்துறை. அங்கதான் மாணிக்க வாசக சாமி கடைசி காலத்திலே இருக்கார். 32 வயசு. ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம். அங்கிருந்து ஒரு பெரியவர் வரார். நீங்க தான் மாணிக்க வாசகரோ? அதுதான் கடவுள் கொடுத்த பேரு. நீங்க நிறைய பாடி இருக்கீங்களா? ஏதோ பாடி இருக்கிறேன். நீங்க பாடினதை பூரா சொல்லுங்க, நான் எழுதிக்கணும். மாணிக்க வாசகர் உட்கார்ந்து இருக்கார். இந்த பெரியவர் நிற்கிறார். செக்கச்சவேல்னு திருமேனி, அந்தன கோலம். இவர் நிற்கிறார். மாணிக்க வாசக சாமி சொல்ல இவர் எழுதுறார். வந்தது யாரு? சிவபெருமான். அவர் நிற்கிறார், இவர் கீழே உட்கார்ந்து இருக்கார். அவர் திருவடி கீழே இவர் உட்கார்ந்து பாடுறார். அதை சொல்றார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். எங்க சொல்லிய பாட்டு? திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இந்த பாட்டு சிவபெருமான் திருவடி கீழ் அமர்ந்து நான் சொல்லிய பாட்டு. நானா சொன்னேன்? அவன் சொல்லி இருக்கிறான். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. இதை கேட்டா என்ன சார் ஆகும்? செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். நீ கைலாசத்துக்கே போகலாம், சிவபெருமான் திருவடிக்கு போகலாம். அதுதான் சிவபுராணம். 95 வரி சிவபுராணம். உங்களுக்கு கடவுள் உங்க மடியில வந்து உட்காரணுமா? ஆமா சார். எங்க வீட்டு வாசப்படியில வந்து நிக்கணும் சார். நிக்கிறாரு. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருள்கிறார். வேணுமா? சிவபுராணத்தை படியுங்கள். திருவாசகத்திலே முதல் தலைப்பு சிவபுராணம். 95 வரி. நாம் எப்படியெல்லாம் இருக்கிறோம் என்பதையும், எம்பெருமானுடைய புகழ் பெருமை எப்படி இருக்கிறது என்பதையும் மாணிக்க வாசக பெருந்தகை அறிந்து அனுபவித்து பாடிய பாடல். அதுதான் இந்த சிவபுராணத்துக்கு தனிச்சிறப்பு. திருவாசகம் முழுமையும் படிக்க முடியாவிட்டாலும் சிவபுராணத்தையாவது ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். இக சௌபாக்கியமும் பர சௌபாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். சிவபுராணம் என்பது ஒரு வெண்பாவினுடைய தொடர்ச்சி, கலிவெண்பா மாதிரி. இது அகவல். அகவல்னா ஆசிரியப்பா. கீர்த்தி திரு அகவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கீர்த்தினா புகழ்னு அர்த்தம். சிவபெருமானுடைய புகழை காட்டுவது, புகழை பேசுவது, புகழ் எனும் செய்கை காட்டுவது கீர்த்தி திரு அகவல். அவன் புகழுக்கு எல்லாம் உண்டோ? கிடையாது. அவன் புகழை யாராவது முழுக்க பேச முடியுமோ? முடியாது. எவ்வளவுக்கு பேசுறோமோ அவ்வளவுக்கு புகழை தாண்டி நிற்பவன் எம்பெருமான். இதை படிச்சா நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அவனுடைய திருவிளையாடல்கள், நிறைய திருவிளையாடல்களை பட்டியல் போட்டது கீர்த்தி திரு அகவல். நான் ஒரு சாம்பிள் மாதிரி, ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்லி கொண்டு போகிறேன். மகாபாரதத்தில் அர்ஜுனன் காட்டுக்கு வந்து விட்டார்கள் பாண்டவர்கள். அர்ஜுனனை அழைத்து கிருஷ்ண பரமாத்மா, நீ சிவனை நோக்கி தவஞ்சை, பாசுபத அஸ்திரம் வேண்டும், காட்டுக்கு போ. அர்ஜுனன் சிவபக்தன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 5 பாண்டவர்களுக்கும் உதவி பண்ணது கிருஷ்ண பரமாத்மா. ஆனா 5 பாண்டவர்களும் பண்ணின பூசை சிவ பூஜை. 5 பேரும் சிவபக்தர்கள், மறந்துடாதீங்க. அர்ஜுனன் ரொம்ப பெரிய சிவபக்தன்.
நீ சிவபெருமானை நோக்கி தவஞ்சை, பாசுபதம் அவரிடத்தில் தான் இருக்கிறது. பாசுபதம் கிடைக்குமானால் எல்லா தீமைகளையும் அழித்து விடலாம். பாசுபதத்துக்காக எம்பெருமானை நோக்கி தவஞ்சை. காட்டிலே அர்ஜுனன் தவம் செய்கிறான். 4 பக்கம் அக்னி, மேல சூரியன், ஆக 5 பக்கம் அக்னி. முழங்கால் மேல இன்னொரு காலை வச்சு அப்படியே தவத்தில் இருக்கான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படியே ஈடுபட்டுட்டான். துரியோதனனுக்கு செய்தி தெரிஞ்சுது. ஓ, தவத்தில் இருக்கானா, பாசுபதம் வந்த ஆபத்தாச்சே. அங்கே ஒரு அரக்கன், மூகாசுரன்னு பேர். மூகம்னா பன்றி, பன்றி வடிவான அசுரன். அவனை கூப்பிட்டான், நீ போ அர்ஜுனனை கொன்று விட்டு வா. இந்த மூகாசுரனுக்கு வர என்ன தெரியுமா, சிவபெருமானை தவிர யாராலும் இவனுக்கு சாவு கிடையாது. அப்போ அர்ஜுனன் கூட இவன் சண்டைக்கு போனா அர்ஜுனன் இறந்து போயிடுவான். இது தெரிஞ்சு துரியோதனன் திட்டம் போட்டு இவனை அனுப்பிச்சான். மூகாசுரன் அங்கிருந்து பன்றியாக மாறி முரட்டு பன்றி பாயப்போகிறது. யார் மேல? அர்ஜுன மேல. அர்ஜுனன் சிவபெருமானிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்படைத்து தவத்தில் இருக்கிறான். நீங்க உங்க வேலையை ஆண்டவன்கிட்ட ஒப்படைச்சு, உங்க பொறுப்பை ஆண்டவன்கிட்ட ஒப்படைச்சு, உங்க கவலையை ஆண்டவன்கிட்ட ஒப்படைச்சு பணி செய்து கொண்டிருந்தால் உங்க வேலையை உங்களை விட நல்லா ஆண்டவன் பார்ப்பான். அதுதான் இங்கே. இப்போ அர்ஜுனன் தவம் செய்கிறானா, அவனை ஒருத்தன் கொல்ல வரானா, யாரு காப்பாற்றணும்? சிவபெருமான் தானே காப்பாற்றணும். புறப்பட்டார். என்ன வேடத்துல? வேடன் வேடத்துல. கராத வேடம். கராதன்னா வேடம். கண்ணப்ப நாயனார் மாதிரி. பக்கத்துல அம்பாள் பராசக்தி. என்னங்க நானும் வரட்டுமா? புறப்படு. அவ வேடு வச்சு, வேடனுக்கு பெண்பால் வேடு வச்சு. பக்கத்துல முருகன். இந்த குழந்தையவும் தூக்கிட்டு வரட்டுமா? தூக்கிட்டு வா. இடுப்புல குழந்தை. என்ன அழகு பாருங்க. சிவபெருமானுக்கு பெருமை என்ன தெரியுமா? அருமையில் எளிய அழகையை போற்றி. அருமையானவன் நமக்கு ரொம்ப எளிமையானவன். நீங்க நினைச்சா உங்க வீட்டுல வந்து நிப்பான் சார். அந்த மாதிரி ஒரு எளிமை வேற எந்த கடவுள்கிட்டையும் எந்த மதத்திலையும் நீங்க பார்க்க முடியாது. வீட்டுல பொண்டாட்டியோட சண்டையா, அதுக்கு கூட தூது போன ஒரே கடவுள் சிவபெருமான் தானே. தொண்டர்நாதனை தூதடை விடுத்ததும், முதலை உண்ட பாலனை அடைத்ததும், எலும்பு பெண் உருவாக் கண்டதும், மறை கதவினை திறந்ததும், கன்னி தண்டமிழ் சொல்லோ மறுகுலச் சொற்களோ சாற்றீர் என்பது பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம். இப்போ 3 பேரும் புறப்பட்டாங்களா. எதை தேடி? பன்றியை தேடி. வேடிக்கை பார்த்தீங்களா? திருமால் பன்றியாக மாறி சிவபெருமானை தேடி கண்டுபிடிக்க முடியல திருவண்ணாமலையில. அப்போ பன்றி சிவத்தை தேடியது. இப்போ சிவம் பன்றியை தேடுகிறது. பன்றி அங்கிருந்து பாய போகுது. சிவபெருமான், அம்பாள் பராசக்தி, இடுப்புல குழந்தை, சுத்தி வர வேடர் கணம், பூதங்கள் எல்லாம் வேடர் கணம் எல்லாம் நிக்க. அந்த மூகாசுரன் வந்தா அர்ஜுன மேல பாய போறான். பாஞ்சான்னா அர்ஜுனன் கதை முடிஞ்சிருச்சு. சிவபெருமான் அர்ஜுனனை ஒரு பார்வை பார்த்தார். தவம் கலைஞ்சிது. அர்ஜுனன் திரும்பினான். ஓ, ஒரு அசுரன் பாய போகிறான். காண்டீபத்தை எடுத்தான், வளைச்சான், அம்பு விட்டான். சிவபெருமானு அம்பு விட்டார். 2 அம்பும் பன்றி மேல பாஞ்சுது. பன்றி இறந்து போச்சு. அர்ஜுனனுக்கு கோபம் வந்தது. அதென்ன, நான் குறி வச்ச பன்றி மேல அம்பு விடுறதுக்கு நீ யாரு? யாரை பார்த்து கேட்கிறான்? நீ யாரு? கடவுளை பார்த்து கேட்கிறான். ஆனா கடவுள்னு தெரியலையே. நீ யாரு? அவர் என்ன தெரியுமா சொல்றார்? நான் குறி வச்ச பன்றி மேல அம்பு விடுறதுக்கு நீ யாரு? 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. வில்லால சிவபெருமான் தலையில ஓங்கி ஒரு அடி போட்டான். வாங்கிக்கிட்டார். ஒரு பெரியவர் சொன்னார், மாணிக்க வாசகருக்காக புட்டுக்கு மண் சுமந்த பொழுது பாண்டியன் முதுகல பெரம்பால அடிச்சான். கண்ணப்ப நாயனார் காலால மிதிச்சார். சாக்கிய நாயனார் கல்லால அடிச்சார். அர்ஜுனே வில்லால அடிச்சான். ஐயோ பாவம், சிவபெருமானுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு இவங்க எல்லாம் வரிசைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னார் ஒரு பெரியவர். அடி விழுந்துதா, மல்யுத்தம் வந்துருச்சு. கட்டி பிடிச்சிட்டார் சிவபெருமான். அர்ஜுனனும் சண்டை போடுறான். மல்யுத்தம். அவர் கட்டி பிடிச்சாரா? வலிக்கவே இல்லை. என்னமோ பாஞ்சாலி கட்டி பிடிச்சாப்புல இருக்கு. என்னடா ஆச்சரியமா இருக்கு, யார் இந்த ஆளு இப்படி கட்டி பிடிக்கிறாரு? பார்க்கறான், சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். கடவுளே, நீயா ஐயா வந்த, என்னை காப்பாத்துறதுக்கு வந்தியா? கண்ணீர் விட்டான், அழுதான். எனக்கு பாரதம் வேண்டாம், எனக்கு கிருஷ்ண வேண்டாம், எனக்கு யுத்தம் வேண்டாம், எனக்கு கர்ண வேண்டாம். சிவபெருமானே, நீ இருந்து
இருந்தா போதும், உங்கூட வந்துடுறேன், புறப்படுறேன். தில்லை வெளியில் கலந்து விட்டால் அவர் திரும்பியும் வருவாரோ, நான் உங்கூட வந்துடுறேன். சிவபெருமான் பார்த்தார், அப்பா உன்னை நம்பித்தாண்டா கிருஷ்ண பரமாத்மா பாரத யுத்தத்தை தொடங்க போறார், அதனால இரு, பின்னாலே நீ திருக்காலத்தில் கண்ணப்பனாக வந்து இதே பன்றியை அடையாளமாக்கி கொண்டு என்னோடு சேர்வாய் அப்படின்னாராம். இதெல்லாம் மகாபாரதம், திருக்காலத்தி புராணம். நான் இவ்வளவு நேரம் சொன்னேன், மாணிக்க வாசக சாமி 2 வரிகளை சொன்னார். கிராத வேடமோடு கிஞ்சுகவாயவள் விராபு கொங்கை நற்றடம் படிந்தும். கிராத வேடம்னா வேட்டுவ கோலம், கிஞ்சுக வாயின்னா முள்முறுக்கம் மாதிரி லேசான சிவந்த வாய், விராபு கொங்கையினா இவரோடு கலக்கக்கூடிய கொங்கை, நற்றடம் படிந்தும் அவளை அணைத்து கொண்டு உலகத்திற்கு எல்லா இன்பங்களையும் கொடுத்தும். இது மாதிரி நிறைய செய்திகள் கீர்த்தி திருஅகவல்ல ஒன்னொன்னா வரும். இன்னொரு செய்தி பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு வணிகன், அவன் சிவபூஜை பண்ணாம சாப்பிட மாட்டான். ரொம்ப நல்ல பழக்கம். கிருபானந்த வாரியார் சுவாமி 87 வருஷம் வாழ்ந்தார். ஒரு நாள் கூட சிவபூஜை பண்ணாம அந்த புண்ணியவன் சாப்பிட்டதில்லை. முருகனுக்கும் சிவனுக்கும் நைவேத்தியம் வச்சுட்டு தான் அவர் சாப்பிடுவார். இந்த ஆளு அப்படி ஒவ்வொரு நாளும் பூஜை. இவனுக்கு மச்சினை ஒருத்தர் இருந்தான். இந்த மச்சினை இவனை கேலி பண்ணிக்கிட்டே இருப்பான். அன்னைக்கு மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான் இந்த ஆளு. குதிரை வண்டி, குதிரைக்கு கொள்ளு வைக்கிற பைய, குதிரை கொள்ளு பைய வண்டியில கட்டிட்டு வண்டியை விட்டு இறங்கி இவன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டான். இந்த மச்சினை எதிர்த்தாப்புல வந்துட்டான். என்ன வேணும் அத்தான்? இந்த மாதிரி நான் குளிக்கணும், பூஜை பண்ணணும், என் பூஜை பட்டி இந்தா இருக்கு. சரி குளிச்சுட்டு வாங்கோ. குளிக்க போயிட்டானா இந்த மச்சினங்கார என்ன தெரியுமா பண்ணனா, பூஜை பட்டியில இருந்த சிவலிங்கத்தை தூக்கி அந்த பக்கம் வச்சுவிட்டு இந்த கொள்ளு பை இருக்குல்ல, இந்த கொள்ளு பைய அழகா சிவலிங்கம் மாதிரி வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன். அவர் குளிச்சுட்டு வந்த உடனே, நான் சிவலிங்கத்துக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன், என்ன அழகா இருக்கு பாருங்கன்னு. ஆமாப்பா ரொம்ப நல்லா இருக்கு. அவர் பக்கத்துல உட்கார்ந்து பூஜைகள்லாம் முடிச்சுக்கிட்டார். பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் இவன் சிரிக்கிறான். யோ, கொள்ளு பைய வச்சு சிவலிங்கம்னு பூஜை பண்ணியிருக்கியே, உனக்கு அறிவு இருக்கா? அவர் என்ன சொல்றார் தெரியுமா? கொள்ளு பையா இருந்தா என்னப்பா, சிவபெருமான்னு நினைச்சா அது சிவபெருமான் தான்ப்பா, போய் பாரு. பார்த்தா கொள்ளு பை இல்ல, சிவலிங்கம் இருக்கு. இது எந்த ஊருன்னு கேட்குறீங்களா? கொங்கு நாடு. முக்கணின்னா கொள்ளுப்பை, முக்கணி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கது ஆக காட்டிய தொன்மையும். எந்த ஊரு? திருப்பாண்டி கொடுமுடி. சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறாருல்ல, மற்ற பத்தெனக்கின்றி நின்று பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி, நற்றவா உனை நான் மறக்கிலும் சொல்லும் நான் நமசிவாயவே. அந்த திருப்பாண்டி கொடுமுடி, அங்கே சுவாமிக்கு முக்கணீஸ்வரர்னு பேர். திருவாசகத்திலே இந்த வரலாறு முக்கணி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கது ஆக. சொக்குன்னா என்ன அர்த்தம்? சொக்க தங்கம் அப்படிங்கிற சுத்தமான தங்கம். சொக்கது ஆக காட்டிய தொன்மையும் அரியோடு பிரமர்க்கு அளவறி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும். இவர் சொந்த கதை. ஒன்று சொல்லட்டுமா? இந்த நரியை பிடிச்சி குதிரை ஆக்கினார்ல, யாருக்காக? மாணிக்க வாசகருக்காக. நிறைய குதிரையாக்கினார்ல. எனக்கு ஒரு சந்தேகம், ஏங்க கழுதைய குதிரையாக்குறது ஈஸி, என்ன கிட்டத்தட்ட ஒரு உயரம் ஒத்து வரும். மாட்டை குதிரையாக்குறது கூட ஈஸி. இந்த நரி இருக்கே சின்னதா இருக்கும், அதை போய் குதிரையாக்கினாரே ஏன்? ஏன் தெரியுமா? சர்க்கஸில் யானையை வச்சு எல்லா வித்தையும் காட்டுவாங்க, சிங்கத்தை வச்சு காட்டுவாங்க, காண்டாமிருகத்தை வச்சு காட்டுவாங்க, நீர் யானையை வச்சு காட்டுவாங்க. நீர் யானை வாயை திறக்கும், ஒரு பொண்ணு தலையை உள்ளுக்க விடும், அப்புறம் தலையை எடுத்து விடும். நீர் யானை போய் வாயை கொப்பிடிச்சிடும், அது வேற விஷயம். பார்க்குறமா இல்லையா? சர்க்கஸில் நிறைய வச்சு யாரும் சர்க்கஸ் பண்ண முடியாது. ஏன்? பொல்லாதது, நயவஞ்சகம் உள்ளது. சிவபெருமான் என்ன சொல்கிறார்? நான் நரியை குதிரையாக்கக்கூடியவன். உன் மனம் என்கிற எதுக்கும் அடங்காத பொல்லாத நரியை என்னிடம் கொடுத்தால் நான் அதை
தாங்கக்கூடிய குதிரையாக மாற்றுவேன். நம்மை தாங்குவது குதிரை, குதிரையாக மாற்றுவேன். அதுதான் நரியோடு அரியோடு பிரமர்க்கு அளவறி ஒன்னான். அரியும் பிரமனும் தேடி காண முடியாத பெருமான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும். திருவாதவூர்னு ஒரு ஊர், அதான் நம்ம மாணிக்க வாசகசாமி பிறந்த ஊர், கபிலர் பிறந்த ஊர் திருவாதவூர். திருவாதவூரிலே ராஜா இவரை சிறையில போட்டு விட்டான். ஏன்? குதிரையை காணோம், சிறையில கிடக்கிறார். சிவபெருமானே கண்ணீர் விட்டு அழுகிறார். திடீர்னு ஒரு பாதச்சிலம்பு ஒலி கேட்டது. ஓ, பாதச்சிலம்பு ஒலி கேட்டது அப்படின்னா எம்பெருமான் வந்து விட்டார். சந்தோஷம். வெளியில வர்றார். மறுநாள் சிவபெருமான் வருகிறார் குதிரை மேல. இத பாடுறார். வாத ஊரினில் வந்தினிதருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும். திருவாத ஊருக்கு திருமுறைகளில் இந்த ஒரு இடம்தான் பாடப்பெற்ற இடம். வேற எங்கேயும் திருவாத ஊர் பாட்டுல வராது. மாணிக்க வாசக சாமி பாடினதுனால அவர் பிறந்த திருவாத ஊர் திருவாசகத்தில் வந்தது. வாத ஊரினில் வந்தினிதருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும். இப்படியே ஒவ்வொரு வரலாறாக சொல்லிக்கொண்டே போகிறார். திருவிளையாடலே உள்ள பல வரலாறுகள் இந்த கீர்த்தி திரு அகவலில் தொடர்ச்சியாக பாடப்படுகின்றன. சிவபெருமானுடைய பெருமைக்கும் புகழுக்கும் கீர்த்திக்கும் சிறப்புக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்வது கீர்த்தி திரு அகவல். கீர்த்தி திரு அகவலில் பல செய்திகளை பல வரலாறுகளை இரண்டிரண்டு அடிகளில் மாணிக்க வாசக பெருந்தகை வாயார பாடுகிறார். ஆண்டவனுடைய புகழுக்கு பொருள் சேர் புகழ்னு பேரு. திருக்குறள் அப்படித்தான் சொல்லும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அந்த பொருள் சேர் புகழ் இது பூரா. எத்தனை வரலாறுகள்! நான் சில வரலாறுகளை மட்டும் தொட்டு காட்டிக் கொண்டிருக்கிறேன். இந்த மதுரைக்கு பக்கத்துல திருப்பூவனம் அப்படின்னு ஒரு ஊர். நம்ம அப்பர் சுவாமி பாடுவாரு, அந்த காலத்திலே பூவனத்திலே உள்ள பெருமானை பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் அப்படின்னு பாடுவாரு. அந்த இடம் திருப்பூவனம், வைகை ஆற்றின் கரை, மிகச் சிறந்த திருத்தலம். திருப்பூவனத்திலே ஒரு பொண்ணு, அவர் கோயில்ல வந்து நடனமாடக்கூடியவள், தன்னை இறைவனுக்கு தந்தவள். வேற கல்யாணம் காட்சி கிடையாது. கடவுள் தான் அவளுக்கு கணவன். அப்படி தன்னை கடவுளுக்கு தந்தவள். கோயிலிலே வந்து நடனமாடக்கூடிய மங்கை, அவளுக்கு பொன்னணையாள்னு பேர். அவளுக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? ரெண்டு செய்தி. ஒன்று, வர்ற அடியாருக்கெல்லாம் சாப்பாடு போடுவா, எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு போடுவா. ரெண்டாவது ஒரு ஆசை, சிவபெருமான் பார்க்கறதுக்கு செக்க சிவந்த திருமேனி, தங்கம் மாதிரி. அவருக்கு தங்கத்தில ஒரு திருமேனி செய்ய வேண்டும். சொக்க தங்கத்தில சொக்கலிங்க பெருமானுக்கு ஒரு திருமேனி செய்ய வேண்டும் ஆசை. இவள்கிட்ட தங்கம் கிடையாது, மனசு தங்கம், கையில தங்கம் இல்லை. என்ன பண்றது? ஆசை மட்டும் இருக்கு. கடவுள் நீங்க நினைக்கிற நல்ல காரியங்களை எல்லாம் கட்டாயமாக உங்கள் பிரார்த்தனையை கேட்டு செய்து கொடுப்பார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். நல்லதை நினைச்சா கட்டாயமாக பிரார்த்தனையினாலே அது நடக்கும். இந்த பொன்னணையாளுக்கு என்ன ஆசை? சிவபெருமானுடைய திருமேனியை தங்கத்தில பண்ணி பார்க்கணும். ஒரு நாள் எல்லா அடியார்களுக்கும் சாப்பாடு போட்டாளா, ஒரு பெரிய சாமியார் சித்தர் மாதிரி இருக்கார். வந்தவர் வெளியிலே உட்கார்ந்து இருந்தார். கட்டாயப்படுத்தி உள்ள கூப்பிட்டா, உள்ள போய் உட்கார்ந்தார். அவளே பரிமாறினா, சாப்பிட்டார், முகத்தை பார்த்தார். ஏமா, முகத்துல விஷனக்குறி கவலைக்குறி தெரியுதே, உனக்கு என்ன கவலை? சாமி, ஒரு கவலை, நான் யார்கிட்ட போய் சொல்றது? பரவாயில்லம்மா, என்கிட்ட சொல்லு, எல்லா கவலையையும் நான் கேட்பவன், கவலைகளை தீர்ப்பவன், என்கிட்ட சொல்லு. சாமி, சிவபெருமான் திருமேனியே தங்கத்துல பண்ணணும்னு ஆசை. தங்கம் வச்சிருக்கியா? மனசுல தான் தங்கம் இருக்கு சாமி, மடியில தங்கம் இல்லை.
அப்படியா, சரி ஒண்ணு செய். உன் வீட்டுல இருக்கிற பித்தளை பாத்திரம் இருக்கா? இருக்கு. செப்பு பாத்திரம் இருக்கு. இரும்பு பாத்திரம் இருக்கு. எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சிரு. வச்சு ராத்திரிக்கு நான் சொல்றபடி இந்த விபூதியை அதுல போடு. மறுநாள் காலையில பாரு, நான் மதுரையில இருப்பேன், வேணும்னா என்னை வந்து மதுரையில பாரு. யாரு? அந்த சித்தர். தத்து மூதையில் மூன்றும் தளல் எழ முத்து மூரல் முகிழ்த்த நிராமய சித்தமூர்த்தி. சித்த வடிவத்திலே வந்து நிற்கிறார். முத்தனே முதல்வா முக்கணா முனிவா முட்டரா மலர் பறித்திரைஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே என்று மாணிக்க வாசகர் கூப்பிட்டாரே, அந்த சித்த மூர்த்தி இப்படி சொல்லிட்டு போயிட்டார். பொன்னனையாள் என்ன பண்ணா? ராத்திரி பாத்திரத்தை பூரா வச்சு விபூதியை போட்டு கும்பிட்டு படுத்துட்டான். காலையில பார்த்தா அவளது தங்கமா மாறி போச்சு. அதை வச்சு சிவபெருமானுக்கு அற்புதமான திருவேணி செய்தாள். ரொம்ப அழகா இருந்தார். ஆகா, அழகா இருக்காரே, அந்த கன்னத்தை தொட்டு முத்தம் கொடுத்தாலாம், கன்னத்துல குழி விழுந்துருச்சான். இதெல்லாம் திருவிளையாடல் புராணம். பொன்னனையாளுடைய சிறப்பு. பூவனமதனில் பொலிந்து நின்றருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும். தூவண்ணம்னா பொன்வண்ணம். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கும். சேரமான் பெருமாள் பாடினதை இவ செஞ்சு காட்டினாள். பூவனமதனில் பொலிந்து நிதருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும். திருவையாறுன்னு ஒரு ஊர். திருவையாத்துக்கு என்ன சிறப்பு? அதுதான் கைலாசம், தென்கையிலாயம். அப்பர் சுவாமிகளுக்கு கைலாச காட்சி கிடைத்த இடம் தென்கையிலாயம். திருவையாத்திலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த காலத்துல திருவையாத்தில 24 ஆதிசைவ குடும்பங்கள். அவங்க தான் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணணும். பூஜைக்குன்னு சில மரியாதைகள் உண்டு, நிபந்தங்கள் உண்டு, கொஞ்சம் பணங்காசு உண்டு, நெல்லெல்லாம் வரும். 24 ஆதிசைவ குடும்பத்துல ஒருத்தர் காசிக்கு போறேன்னு புறப்பட்டு போயிட்டார். வரல. கொஞ்ச காலம் ஆச்சு. இருந்தவங்கள்லாம் என்ன பண்ணாங்க? அந்த ஆளு காசிக்கு போனார், வரவில்லை. அந்த காலத்துல எப்படி தெரியுமா? காசிக்கு மாட்டு வண்டி கட்டி எல்லாரும் புறப்படுவாங்களாம். 20 மாட்டு வண்டி கட்டி ஊர்க்காரெல்லாம் காசிக்கு போவானாம். 6 மாதத்துக்கு அப்புறம் மாடு மட்டும் திரும்பி வருமா. இப்படியும்பாங்க. காசி யாத்திரை அப்படி. இவரை காணமா? சரிதான், காசியில முடிஞ்சு வச்சு எல்லாரும் தீர்மானம் பண்ணிட்டான். இந்த குடும்பத்துக்கு உள்ள நிபந்தங்கள் மறுக்கப்பட்டன. இவர்களுக்கு உரிய அந்த சொத்துக்கள் மற்றவர்களால் பிடுங்கி கொள்ளப்பட்டன. இந்த இந்த மனைவியும் இந்த மகனும் போய் சிவபெருமான் காலில் விழுந்து திருவையாற்றிலே அழுதார்கள். சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுமா? மறுநாள் காலையில அந்த காசிக்கு போனவர் தலையில கங்கை குடத்தோட திரும்பி வந்துட்டார். சிவபெருமான் தலையில கங்கையை வச்சிருப்பார். இப்போ ஒரு குடத்துக்குள்ள கங்கையை வச்சு தூக்கிக்கிட்டு அவர் மாதிரி இவர் வந்துட்டார். எல்லாரும் பார்த்தாங்க, அட வந்துட்டாரு, காசிக்கு போனவர் வந்துட்டாரு. எங்க இவ்வளவு காலம் தாமதம்? காசியில கொஞ்சம் தாமதம். சரி, எல்லாம் மரியாதையா வாங்கினதையெல்லாம் ஒப்படைச்சு இவரு பூஜை பண்றார். யாரு? சிவபெருமான். சிவபெருமானுக்கே பூஜை பண்றார். தன்னைத்தான் அர்ச்சித்த மூர்த்தியாக பூஜை பண்றார். கொஞ்ச காலம் ஆச்சு, ஒரு 2-3 ஆண்டுகள். அந்த ஒரிஜினலா காசிக்கு போனார் பாருங்க, அவரு திரும்பி வந்துட்டார். 2 பேரும் நிக்கிறாங்க. இப்ப யாரு யாருன்னு ஒன்னும் புரியல. அவர் மூலமூர்த்தியா இவர் மூலமூர்த்தியா புரியல. இந்த முதல்ல சிவபெருமான் வந்தாரு பாருங்க, ஒரு ஓலையை கொண்டே காமிச்சாரு. ஓலையை பார்த்தாங்க, நிச்சயமா இவராத்தான் இருக்கணும். உண்மையான ஆளு இங்கே தவிச்சுட்டு இருக்காரு. நான் தான் ஐயா உண்மையான ஆளு. எல்லாம் சிரிக்கிறாங்க, யாரு என்னன்னு தெரியல. சிவபெருமான் ஒரு பார்வை பார்த்தார், மறைஞ்சிட்டார். புரிஞ்சு வச்சு இவரு தான் உண்மை. எம்பெருமான் தன்னைத்தான் அர்ச்சித்த மூர்த்தியாக ஒரு பக்தனை காப்பாற்றுவதற்காக கருமேனி கழிப்பதற்கு தான் ஒரு திருமேனி தாங்கி வந்திருக்கிறான். நம்ம தான் அப்படின்னா அவனுக்கு என்னையா அவசியம்? நம்மள மாதிரி திருமேனி எடுக்க அவனுக்கு என்ன அவசியம்? ஐயாரதனில் சைவனாகியும். திருவையாத்தில திருவிழாவில் 5ஆம் திருநாள் இது தன்னைத்தான் அர்ச்சித்த மூர்த்தியாக இன்றைக்கும் நடத்தப்படுகிறது. இந்த கீர்த்தி திரு அகவல்ல 2 பகுதி உண்டு. ஒரு பகுதி ஆண்டவனுடைய புகழ், அவன் செய்த
சிறப்பான செயல்கள். இன்னொரு பகுதி ஆண்டவனுக்கு திருத்த சாங்கம். பின்னால திருத்த சாங்கம் பாட போறார். ஆனா இப்பவே ஒரு முன்னரை மாதிரி அவருக்கு எது ஊரு, அவருக்கு எது நாடு, அவருக்கு எது கொடி அப்படின்னு சொல்ல போறார். நான் ரெண்டை மட்டும் இப்ப லேசா சுட்டி காட்டுறேன். சிவபெருமானுக்கு நாடு எது? மீண்டு வாரா வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும். அதென்ன மீண்டு வாரா வழி? அவனை கும்பிட்டா அடுத்து பிறவி கிடையாது. நீ சிவபெருமான் கிட்ட போய்த்தான் பிறவி வேண்டாம்னு கேட்கணும். ஏன் தெரியுமா? அவனுக்கு பிறவி கிடையாது. அதனாலே அதை மற்றவர்களுக்கு கொடுக்க அவனால் முடியும். பிறந்து இறக்கிற தெய்வத்திட்ட போய் கேட்டா அது என்ன சொல்லும்? நானே பிறந்து இறந்துகிட்டு இருக்கேன், உனக்கு எப்படிடா அருள் பண்றதுன்னு அது சொல்லும். சிவபெருமான் பிறவா யாக்கை பெரியோன், அவன்கிட்ட போய் கேட்டா தான் பிறவாமை கிடைக்கும். அதனாலதான் காரைக்கால் அம்மையார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்டார். இப்ப சொல்றார், மீண்டு வாரா வழி அருள் புரிபவன் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமை. அது என்ன மீட்டு இங்கு? மீண்டும் இங்கே வந்து பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மதுரையிலே சொக்கலிங்க பெருமான் சந்நிதியிலே ஒருத்தர் சிவபெருமானுக்கு முன்னால நின்று பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் பின்னால நின்று கேட்டுக்கிட்டே இருக்கேன். அட பரவாயில்லையே, ஆண்டவனோட பேசுறாரு, கொடுத்து வச்சவர். எப்பவுமே நமக்கு கவலை வந்தா மனுஷங்கிட்ட சொல்லக்கூடாது. கேட்டுட்டு வேணும்டா இவனுக்குன்ட்டு போயிடுவான். கடவுள்கிட்ட போய் சொல்லுங்க, அது தீர்த்து வைக்கப்படும். சொக்கலிங்க பெருமான் ஒருத்தர் போய் கும்பிடுறார். என்ன சொல்லி கும்பிடுறார் தெரியுமா? சொக்கலிங்க பெருமானே, போன பிறவியிலே உன்னை நான் கும்பிடல, மன்னிச்சுக்கோ. அடுத்த பிறவியிலே உன்னை நான் கும்பிட மாட்டேன், அதுக்கும் சேர்த்து மன்னிச்சுக்கோ. எனக்கு ஒன்றும் புரியல. இவர் என்ன திரிகாலம் உணர்ந்த ஞானியா? வெளியில வந்தாரா? பிடிச்சுக்கிட்டேன். ஐயா, போன பிறவியில கும்பிடலன்னு சொன்னீங்களே, அது என்ன உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? ஏங்க, இதுக்கு என்ன ஞாபகம்? எப்போ இந்த பிறவி வந்துருச்சோ அப்போ போன பிறவியிலே அவனை கும்பிடலன்னு தானே அர்த்தம். எனக்கு ஆச்சரியம். பெரிய ஆளப்பா இந்த ஆளு, உண்மைதானே? ரெண்டாவது, அடுத்த பிறவியிலே கும்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்களே, அது எப்படி? சிரிச்சார். இந்த பிறவியில கும்பிடுறன்ல, அப்போ அடுத்த பிறவி வராதில்ல, வந்தா தானே கும்பிடுறதுக்கு. அதனாலே போன பிறவியிலையும் கும்பிடல. சிவபெருமானே, இந்த பிறவியிலே கும்பிடுறேன், அடுத்த பிறவி வராது, அப்பவும் கும்பிட மாட்டேன், மன்னிச்சுக்கோ. அதத்தான் மீண்டு வாரா வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும். அது என்னங்க பழம்பதி? பழைய இடம். உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், சிவபெருமானுக்கு இத்தனை ஊர் இருக்குல்ல, 276 திருத்தலங்கள் பாடப்பெற்றவை. பாடல் பெறாத திருத்தலங்கள் நிறைய. அவர் எல்லா இடத்திலையும் இருக்கவர். அவர் எங்கே இல்லை? அங்கிங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது சிவம். அவருக்கு பெர்மனன்ட் அட்ரஸ், நிலையான அட்ரஸ், நிலையான முகவரி எது? திருக்காலத்தியா, காஞ்சிபுரமா, மயிலாப்பூரா, எது சார்? திருக்கேதீச்சரமா? எது அவருக்கு நிலையான முகவரி? நிலையான முகவரி எது தெரியுமா? மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை. அவரு சொல்றாருங்க, நானா சொல்றேன். ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம். 11ஆம் திருமுறை. சேரமான் பெருமாளுக்காக ஒரு சீட்டு கவி எழுதுறார். சேரமான் காண்க. யார் எடுத்துக்கிட்டு போறா? பானபத்திரம் எடுத்துக்கிட்டு போறான். சேரமான் பெருமாளுக்கு எழுதுறார். அதுல தன்னை யாருன்னு முகவரி எழுதுறார். யாரு? மன்னிய சிவன் மதிமதி புரிசை மாடக்கூடல். கூடலுக்கு அவ்வளவு சிறப்பு. சந்திரன் வந்து மேல தங்கிட்டு போவானா, அவ்வளவு பெரிய மாடங்களா. அதிலே பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன். ஆலவாயில் நிலை பெற்ற சிவன். ஓஹோ, அப்போ சிவபெருமான் நிலை பெற்று இருப்பது திருவாலவாய். மாணிக்க வாசகசாமி சொல்றார், மீண்டு வாரா
வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும். இந்த பாண்டி நாடுதான் அவருக்கு பழம்பதி, பழைய ஊர் அப்படிங்கிறார். இப்போ சரி, பாண்டி நாடு, இது நாடு. ஊர் எது? மதுரையா? இல்லை. என்ன சார் பாண்டி நாடுங்கிறீங்க? இல்லை, இந்த பக்கத்தில் ஒரு ஊர், ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர். அந்த ஊர் தான் அவனுக்குரிய ஊர். பக்தி செய்யடியரை பழம்பரத்துய்ப்பவன் உத்தர கோஷ மங்கை ஊராகவும். பக்தி செய்யடியரை பரம்பரத்து உய்ப்பவன், தன்னிலைக்கு உயர்த்தி கொண்டாடக்கூடிய பெருமான். உத்தர கோஷ மங்கை ஊராகவும். பின்னாலே திருத்தசாங்கத்திலையும் இதை சொல்லுவார். உத்தர கோஷ மங்கை ஊர் அப்படிம்பார். சிவபெருமான் மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஊர் உத்தர கோஷ மங்கை. உத்தர கோஷ மங்கை எங்கே இருக்கு? ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கு. இல்லைங்க, இந்த உடம்பு தான் கடவுள் இருக்கக்கூடிய இடம். இது உத்தரம்னா வடக்கு, கோஷம்னா உடம்பு. உடம்புல வடக்கு திசை. இந்த விபூதி பூசி குங்குமம் வைக்கிற பாருங்க, அதுதான் உத்தர கோஷம். அங்க உத்தரம்னா வடக்கு, உடம்புல அதானே வடக்கு. கீழே தெற்கு, இங்கிட்டு கிழக்கு, அங்கிட்டு மேற்கு. இது உத்தரம். உத்தர கோஷம் மங்கைனா திருநீர் வைக்கிறோம், விபூதி பூசுறோம், பக்கத்துல குங்குமம் வைக்கிறோம், அந்த நெத்தி பகுதி அதுதான் உத்தர கோஷ மங்கை. அதுக்கு சந்திர மண்டலம்னு பேரு. இவ்வளவும் யோக சாஸ்திரங்கள். மாணிக்க வாசக பெருந்தகையினுடைய அந்த திருவாசகத்தை முழுக்க யோகமாக பார்த்தவர்கள் உண்டு. பக்தி செய்யடியரை பரம்பரத்துய்ப்பவன் உத்தர கோஷ மங்கை ஊராகவும். இப்படியே திருத்த சாங்கம் எல்லாம் சொல்கிறார். கீர்த்தி திரு அகவல் ஆண்டவனுடைய கீர்த்தியை புகழை வாயார பாடுகிறது. ஆண்டவன் புகழ பாடினா வாய் வணக்கும். வல்லால் உன்னை பாட பாட வாய் வணக்குதே, வஞ்ச வினைகள் என்னை விட்டோடி தலை வணக்குதே. அப்படி பாடியது கீர்த்தி திரு அகவல். மாணிக்க வாசக பெருந்தகை கீர்த்தி திரு அகவலில் எம்பெருமானுடைய கீர்த்தியை வியந்து பாடுகிறார். இது 2வது தலைப்பு, கீர்த்தி திரு அகவல். மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் திரு அண்ட பகுதி, அதை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். அண்டம்னா என்ன? நமக்கு நம்ம இருக்கிற ஊர் தெரியும், நம்ம நாடு தெரியும். ஆனால் கொஞ்சம் அதிகமாக போனால் நம்ம இருக்கிற கண்டம் தெரியும். ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், அமெரிக்கா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம் சொல்கிறோமில்ல, அது தெரியும். இதெல்லாம் சேர்த்தா உலகம்னு பேர். இந்த உலகம் யாருக்கு முழுக்க தெரியும்? யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஆஸ்திரேலியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் இன்னும் நம்ம காண முடியாத பகுதிகள் இன்னும் இருக்குங்கிறான். உலகம் நமக்கு தெரியல. சரி, இந்த உலகம் மேலே ஒரு சூரியன், அந்த பக்கம் ஒரு சந்திரன், ஒரு செவ்வாய், ஒரு புதன், ஒரு குரு, ஒரு சுக்கிரன், ஒரு சனி, ராகு, கேது, இவ்வளவும் சேர்த்தா இதுக்கு ஒரு அண்டம்னு பேர். ஆங்கிலத்தில் யூனிவர்ஸ்ன்னு பேர். இப்படி எத்தனை அண்டம் இருக்கும்? என்ன சார் கணக்கு பார்க்க முடியுமா? இந்த சூரியனையே நம்மளால பார்க்க முடியல. இந்த சூரியன் இருக்க இடத்துக்கு நம்மளால போக முடியாது. இது ஒரு அண்டம்ங்கிறீங்க. இப்படி எத்தனை அண்டம் இருக்கும்? ஐன்ஸ்டீன்னு ஒருத்தர், அவர் தான் ஆட்டம் பாம் கண்டுபிடிச்சவர். அடைத்து கிடந்த அணுயுகத்தை திறந்து வைத்த சிறப்பு ஐன்ஸ்டீனுக்கு உண்டு. எப்போ? 1905 ஒட்டி. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? 1010 மில்லியன் அண்டங்கள் உள்ளன. அப்பா, மில்கி வே, அந்த பால் பாதை, அதில் போய்கிட்டே இருந்தா எங்க சார் போறது? எப்படி போறது? கற்பனையில தான் போகலாம். போய்கிட்டே இருந்தா எத்தனை அண்டம் தேருமா? 1010 மில்லியன் கணக்கு போட்டு கண்டுபிடிச்சு. சூரனுக்கு 1008 அண்டங்களில் 108 யுகம் ஆட்சி அப்படின்னு கந்தபுராணம் சொல்லுது. மாணிக்க வாசக சாமிகிட்ட போய் கேட்டாங்க, சிவபெருமானுடைய திருவிளையாடல், அவர் உண்டாக்கின அண்டங்கள் எத்தனை அண்டங்கள்? ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார்? 1010 மில்லியன். கணக்கு போடுங்க. 1010 × 10 லட்சம். ஒரு மில்லியன்னா 10 லட்சம். கணக்கு போட்டா 101 கோடி. 101 கோடி அண்டங்கள் அப்படின்னு நம்ம ஐன்ஸ்டீன் சொன்னார் கணக்கு போட்டு.
மாணிக்கவாசக சாமி சிரிச்சார். உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்டா, அதுக்கு மேலையும் இருக்கு. 101 கோடிக்கு மேலே இருக்கு. எப்போ? 3ஆம் நூற்றாண்டுல சொல்றார். அதுதான் சார் திரு அண்ட பகுதி. திரு அண்ட பகுதினா என்ன? சிவபெருமானுடைய புகழை பேசுவது சிவபுராணமும் கீர்த்தி திரு அகவலும். இந்த உலகத்தை பற்றி பேசுவது, அண்டங்களை பற்றி பேசுவது, பாசத்தை பேசுவது திரு அண்ட பகுதி. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம். அண்டங்கள் இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆமா, உலகம் உருண்டையா இருக்கா? அண்டங்கள் உருண்டையா இருக்கா இல்லையா? உருண்டையாத்தான் இருக்கு. உண்டை பிறக்கம். உருண்டைதான் உண்டை. கலிலியோ உலகம் உருண்டைன்னு சொன்னதுக்கு அந்த ஆளை தெருவில் விட்டு அடிச்சிருக்காங்க அந்த காலத்துல. நம்ம மாணிக்கவாசக சாமி அதுக்கெல்லாம் முன்னால சொல்றார் உண்டை பிறக்கம். அது என்ன பிறக்கம்? இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு. யாருக்கு தெரியும் எத்தனை அண்டங்கள்? கணக்கு பார்க்க முடியுமா? அற்புதமான ஒரு பாட்டு பாருங்க இது. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி. அளக்க முடியாது. ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின். ஒவ்வொரு அண்டம் அங்கங்கே நிக்குது, அதது சுத்திக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் பார்த்தால் எத்தனை அண்டம்? 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 101 கோடிக்கு மேல. உனக்கு எனக்கு கணக்கில் வர்றது 101 தான்யா. 101 கோடிக்கு மேலே. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி. ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன சொன்னாரா? முக்கியமான செய்தி இப்ப சொல்ல போறார். இப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. 101 கோடி அண்டங்கள். அப்பா, ஒரு அண்டமே நமக்கு ஒழுங்கா தெரியலையே. 1 கோடி 101 கோடி அண்டம். அதையெல்லாம் ஒரு தராசு தட்டுல வச்சு, இந்த தராசுக்கு எங்க போறது? ஒரு தராசு தட்டுல வச்சு கற்பனை பண்ணு. இன்னொரு பக்கம் சிவபெருமானை நிக்க விட்டு அப்படி பார்த்தால், இந்த பக்கம் சிவபெருமான், அந்த பக்கம் 101 கோடிக்கு மேற்பட்ட அண்டங்கள். இந்த அண்டங்களை எல்லாம் பார்க்கிறோம். சிவபெருமானை ஒரு பார்வை பார்க்கிறோம். எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீ கண்டுபிடிச்ச இந்த 101 கோடி அண்டங்களும் சிவபெருமானுக்கு முன்னால தூசா தாண்டா இருக்கும். தூசின்னா எப்படி? காலையில உங்க வீட்டுல ஜன்னலை திறக்கிறீல்ல, ஆமா, அங்க தூசி வருது இல்ல, ஆமா. இத்தனை கோடி அண்டங்களும் சிவபெருமானை பார்த்த பார்வைக்கு தூசியா தெரியும். அப்படின்னா சிவபெருமான் அப்பா யாரு சார் கற்பனை பண்றது? அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி. ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இல் நுழை கதிரின் துன் அணுப்புறைய. அதென்ன இல் நுழை கதிரின் துன் அணு? வீட்டுக்குள்ளே வரக்கூடிய சூரிய வெளிச்சத்தில் தூசி பறக்குமே. இத்தனை கோடி அண்டமும் தூசியா தெரியும். எம்பெருமான் இதையெல்லாம் சிறியதாக்கி தான் பெரியவனாயிருக்கிறான். இதுக்கு மேல யாராவது சொல்ல முடியுமா? இல் நுழை கதிரின் துண்ணணு புறைய சிறிய ஆக பெரியோன். சிவபெருமானுடைய தோற்றத்தை இனிமே யாரும் இப்படி சொல்ல முடியாது. பாதம் 2 வினவில் பாதாளம் 7னுக்கு அப்பால். ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை. ஆதிகுணம் ஒன்றுமில்லான் அந்தமில்லான் வரக்கூவாய். இப்படி அளந்து பார்க்கிறார். ஆமா, இந்த சிவபெருமான இந்த மாணிக்க வாசகர் கண்ணால பார்த்தாரா பார்க்கலையா? சத்தியமா பார்த்திருக்கார். நீங்க திருவாசகத்தை படிங்க, உங்களுக்கு தெரியும். இதிலே வந்துடும் பின்னால. திருவண்ட பகுதினா என்ன? உலகத்தை பற்றிய ஒரு ஆட்சி, ஒரு ஆராய்ச்சி. எத்தனை கோடி அண்டங்கள்? 101 கோடிக்கு மேற்பட்ட அண்டங்கள். இப்படி சொல்லிக்கிட்டே போறாரா? அதுல முக்கியமானது 2 வரி. நான் அதை மட்டும் லேசா தொட்டு காட்டுறேன். அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க. அவனுக்கு ஆதி அந்தம் கிடையாது. நமக்கு அப்பா அம்மா எல்லாம் உண்டு. எவனுக்கெல்லாம் பிறந்த தேதி உண்டோ அவனுக்கெல்லாம் இறந்த தேதி உண்டு. சிவபெருமானுக்கு பிறந்த தேதியும் கிடையாது, அதனாலே இறந்த தேதியும் கிடையாது.
அதனால அவன் யாரு? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. அதைத்தான் சொல்றார், அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க. இந்த அடுத்த வரி ரொம்ப முக்கியம். பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. பந்தம்னா என்ன, வீடுன்னா என்ன? பந்தம்னா கட்டுறது. நம்மளை கட்டி போட்டிருக்கானா இல்லையா? நமக்கு என்ன பேர் தெரியுமா? பசுன்னு பேரு. பதி, பசு, பாசம். ஆண்டவனுக்கு பதின்னு பேரு. நம்மிடத்திலே உள்ள ஆசை, காமம், கோபம், ஆணவம், கன்மம், மாயை, இதுக்கெல்லாம் பாசம்னு பேரு. நம்மளுக்கு பசுன்னு பேரு. ஏன் பசுன்னு பேரு? பசுன்னா கட்டப்படுவது. பசுமாட்டை ஒரு கைத்தை போட்டு கட்டுவான், குதிரைய 2 கைத்தை போட்டு இழுத்து பிடிச்சிக்குவான், யானைய 3 காலில் சங்கிலி போட்டு கட்டுவான், அது ஒத்த கால ஆட்டிக்கிட்டே நிற்கும். ஊஞ்சல 4 சங்கிலி போட்டு கட்டுவான். உங்களையும் என்னையும் சிவபெருமான் 5 சங்கிலியை போட்டு கட்டிவிட்டான். மெய், வாய், கண், மூக்கு, செவி கட்டிவிட்டானா நம்ம அதில் கட்டுப்பட்டு கிடக்கிறோம். அதனால நமக்கு என்ன பேரு? பந்தமுள்ள பசு. வீடும் கொடுப்பவன் கட்டுனவனும் அவன்தான், கட்டை அவுத்து விட்டு வீடு கொடுக்கிறவனும் அவன்தான். என்ன சார் இப்படி சொல்றீங்க? பட்டினத்தார் வாழ்க்கைக்கு வாங்க. எத்தனை நவகோடி நாயகர், 9 கோடி பொண்ணுக்கு சொந்தக்காரர். கொடுத்தது யாரு? சிவபெருமான். குழந்தை இல்லை, குழந்தையா வந்தது யாரு? சிவபெருமான். நீ திருடமருதூருக்கு போ, அங்கே ஒரு அந்தணர் இருப்பார், அவர்கிட்ட ஒரு குழந்தை இருக்கும், எடைக்கு எடை தங்கத்தை கொடுத்து குழந்தைய வாங்கிக்கிட்டு வா. கனவுலே சிவபெருமான் சொல்றார். பட்டணத்து செட்டியார் ஓடுறார் திருடமருதூருக்கு, திருவன்காட்டில் இருந்து. அங்கே அந்தணர் சிவசர்மா, சுசீலை, அவருக்கு கனவு, நாளைக்கு காலையிலே மருத மரத்தின் கீழே ஒரு குழந்தையாக யாம் கிடப்போம், எடுத்து சென்று பட்டினத்தாரிடத்திலே எடைக்கு எடை தங்கத்தை வாங்கி கொண்டு விற்றுவிடு. அவர் வந்து பார்க்கிறார், மருத மரத்தின் கீழே கோடி சூரிய பிரகாசம், அழகா ஒரு குழந்தை. வீட்டு அம்மா சொன்னா நம்மளே வளர்ப்போம். இல்லை, இது வளர்க்கக்கூடிய குழந்தை அல்ல, அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய குழந்தை. மறுநாள் காலையில எடைக்கு எடை தங்கத்தை வாங்கிக்கிட்டு குழந்தைய வித்து விட்டாங்க. குழந்தைய கொடுத்தது யாரு? சிவபெருமான். குழந்தை வளர்ந்தது, மருதவாணன்னு பேரு. கொஞ்ச காலம் ஆச்சு, வியாபாரம் பண்ண போறேன்னு கப்பல் எடுத்துக்கிட்டு போனான். நம்ம வீட்டு பிள்ளைங்க ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு போற மாதிரி அவங்க கப்பல் எடுத்துக்கிட்டு போயிருக்கான். வியாபாரம் பண்ணினாங்க, எல்லாரும் தங்கம் கொண்டாந்தாங்க. இவர் என்ன தெரியுமா பண்ணார்? இந்த மருதவாணன் குளிருக்கு அடக்கமா அங்கங்கே பயன்படுத்துகிற மாதிரி, எரிக்கிற மாதிரி எருவராட்டி, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பொறி அவல் மூட்டை கணக்காக கொண்டாந்துட்டார். எல்லாரும் சிரிச்சிருக்கான். வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ள ஒரு செய்தி, புயல் அடிச்சுது, சூறாவளி வந்தது, இருக்க இடம் தெரியல, கப்பல் எங்கேயோ போயிடுச்சு, சாப்பிட வழி இல்லை, குளிர் அடிக்குது. இவர்கிட்ட வந்து கடன் வாங்கிட்டு போனாங்க, எருவராட்டியும் பொரியும் அவல் பொரியும். என்ன சொன்னார்? ஒட்டிக்கு ரெட்டியா திருப்பி கொடுக்கணும். வீட்டுக்கு வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு அரை நிறைய இவர் கொண்டாந்த எருவராட்டியை கொண்டாந்து குமிச்சு விட்டார். அந்த பக்கம் அவல் பொரி, இந்த பக்கம் எருவராட்டி. அவங்க அப்பாவுக்கு கோபம் வந்தது. வந்து பார்க்கிறார், இதையா கொண்டாந்தான்? ஒரு பையன் கோபத்தில் எருவராட்டியை முறிச்சு தூக்கி போட்டார். டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டது. உள்ளுக்க தங்க காசு. ஓ, ஒவ்வொரு எருவராட்டிகளையும் தங்க காசு. உங்களுக்கு புரியுதா? வெளியில இருக்கிறது எருவராட்டி, உள்ளே இருக்கிறது தங்க காசு. வெளியில இருக்கிறது இந்த அழுக்கான மேனி, உள்ளே இருக்கிறது தங்கமான சிவபெருமான். அதான் அதுக்கு அடையாளம். இவருக்கு ஒன்றும் புரியலே. இத்தனை தங்க காசா? என் பிள்ளை எங்கே? இந்த ஊசியை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஊசியா? வாங்கி பார்த்தா காது இல்லாத ஊசி. காதற்ற ஊசியும் வாராது கான் நின் கடைவழிக்கே. சடார்னு சந்நியாசம். இப்போ புரியுதா? குழந்தைங்கிற பந்தத்தை கொடுத்து, பெண்டாட்டிங்கிற பந்தத்தை கொடுத்து, 9 கோடி பொண்ணுங்கிற பந்தத்தை கொடுத்து இவரை திருவிளையாடல் செய்தவர் சிவபெருமான்.
பிள்ளையா வந்து ஊசியை காமிச்சு சன்னியாசி ஆக்கினதுன்னு சிவபெருமான். பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. நான் அப்பவே ஒன்று கேட்டேன், சிவபெருமானை மாணிக்க வாசகர் கண்ணால பார்த்தாரா? சொல்றார், புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. சிவபெருமான் திருவடி பூமியில பட்டது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், சிவபெருமான் தான் நம்மை ஆட்கொள்ள வந்தார் என்று. சிவன் என யானும் தேடினன் காண்க. தேர்ந்து கொண்டேன். வந்தது யாரு? சிவபெருமான். கண்ணால் யானும் கண்டேன் காண்க. பின்னால சொல்ல போறார், புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. எனக்காக இறைவன் மனித வடிவம் எடுத்து வந்தார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். திருவண்ட பகுதியிலே பெரும்பகுதி பாடல்கள் உலகத்தை பற்றி சொல்லுவார். ஒரு பெரிய உருவகத்தை அதுக்கப்புறம் சொல்லுவார். அருமையான பதிப்பு அண்ட பகுதியை பற்றியது. நம்முடைய உலகங்கள், நம்முடைய உலகத்தை ஒட்டி உள்ள மற்ற உலகங்கள் அனைத்தையும் மெஞ்ஞானியாக இருந்து கண்டவர் மாணிக்க வாசக பெருமான். விஞ்ஞானிகள் கண்டதை அதை விட அதிகமாக கண்டு நமக்கு சொன்ன மெஞ்ஞானி மாணிக்க வாசக பெருமான். திருவண்ட பகுதியில் பல செய்திகளை மாணிக்க வாசக பெருந்தகை கூறுகிறார். அண்டங்களெல்லாம் எவ்வளவு பெரியவை என்பதை சொல்லிவிட்டு அந்த அண்டங்கள் மாதிரி சிவபெருமான் எவ்வளவு பெரியவர் என்பதையும் சுட்டி காட்டுகிறார். 101 கோடிக்கு மேற்பட்ட அண்டங்கள், அதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சு சிவபெருமானையும் அதையும் பார்த்தால் அண்டங்களை பார்த்த கண்ணு சிவபெருமானை பார்க்குது. சிவபெருமானை பார்த்த கண்ணுக்கு இந்த அண்டங்கள் பூரா காலையில் நம்ம வீட்டில் தெரியக்கூடிய தூசி மாதிரி இருக்கான். இதெல்லாம் சொல்கிறார். இப்போ இன்னும் ஒன்று முக்கியமாக சொல்கிறார். பெரிய உருவகமே பண்ணுகிறார். ஆண்டவன் அருள் மலை. அங்கே இருந்து மின்னல் வெட்டுது, சிவஞான மின்னல் அடிக்குது. அங்கே இருந்து இடி இடிக்கிறது. அந்த இடியை பார்த்து 5 தலை பாம்பு ஓடுகிறது. அது என்ன 5 தலை பாம்பு? நம்ம 5 புலன், மெய், வாய், கண், மூக்கு, செவி இதெல்லாம் ஓடுது. எதை பார்த்து? சிவனுடைய திருவருளை பார்த்து. பாசமுங்கிற கரையில் மழை பெஞ்சு பாசக்கரை, இருவினை மாமரம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது. கடைசியிலே நாம் அந்த அருள் மலையில் திளைக்கிறோம். அர்ச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு ஆண்டவனை பார்க்கிறோம். ஆண்டவனை அர்ச்சிக்க வேண்டும், அதுதான் வயல். அதிலே அன்பு என்கிற விதையை போட வேண்டும். தொண்ட உழவர் ஆறத் தந்த அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க என்று ஒரு பெரிய உருவகத்தை உண்டாக்கி காட்டுகிறார் மாணிக்க வாசக பெருந்தகை. உருவகத்திலே சிவபெருமானுடைய திருவருள் மழையாக பெய்கிறது. பின்னாலே திருவம்பாவையில் முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ற பாடலில் என்ன பொழியாய் மலையேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாரே, அதற்கு இது ஒரு முன்னோட்டமாய் இருக்கிறது. இந்த உடம்ப 2 விதமாக சொல்கிறார். ஒன்று அழிதரும் ஆக்கை, இன்னும் ஒன்று அழிதரும் ஆக்கை. இந்த தமிழில் 3 லா உண்டு. இந்த முன்னால் தொட்டால் லா நாக்கு, கொஞ்சம் மடங்கினா லா, நல்லா மடங்கினா லா. 3 உண்டு. ஆங்கிலத்திலையெல்லாம் ஒரு எள்ளுத்தான் உண்டு. நம்ம காலை பொழுதில் மாலை வந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்கெல்லாம் அது மாதிரி சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு எல் தான் உண்டு. இங்கே 3 உண்டு. இப்போ என்ன சொல்கிறார்? அழிதரும் ஆக்கை. அழிதரும் ஆக்கைன்னா இந்த உடம்பு அழியக்கூடிய உடம்பு. ஒரு நாளைக்கு போகத்தானே போகுது. என்னங்க போகிறது நிச்சயம், நிகழ்ச்சி நிச்சயம், நேரம்தான் சந்தேகம். அழிதரும் ஆக்கை. சிவபெருமான் இந்த அழிதரும் ஆக்கையை அழிதரும் ஆக்கையாக்கினான். அழிதரும் ஆக்கையினா அன்புமயமான ஆக்கையாக்கினான். அழியக்கூடிய உடம்பை அன்புமயமான உடம்பாக எம்பெருமான் செய்தான். அழிதரும் ஆக்கை ஒளியச் செய்த ஒன்பொருள். பின்னாலே அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி. சிவபெருமான் கண்ணுக்கு தெரியாமல் ஒளிந்து கொண்டான். ஒரு பெரிய கதையே இருக்குது. அந்த காலத்தில் ஆணை மட்டும் படைச்சாராம் கடவுள். ஆண்கள் நிம்மதியாக இருந்துட்டாங்க. கடவுள் பார்த்தார், நான் படைச்சவன் என்கிட்ட வரவே மாட்டேங்கிறானே. நாரதர்கிட்ட சொன்னாராம். நாரதர் சொன்னாராம், ஒன்றுமில்லை சாமி, அவன்கிட்டேருந்து ஒரு பொண்ணையும் படைச்சு அனுப்புங்க. ஒரு பொண்ணை படைச்சு அனுப்பிச்சாரா, இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா, குழந்தை குட்டி, அதுக்கு வகுப்பு, அதுக்கு ஏற்பாடுகள் வந்து கடவுளை ரொம்ப தொல்லைப்படுத்த ஆரம்பித்தான்.
அது வேணும் இது வேணும். கடவுள் சொன்னாராம், இப்போ எங்கடா போய் ஒளியிறது, இவங்கிட்டேருந்து தப்பிக்கணுமே, எங்கே ஒளியலாம். நாரதர் சொன்னாராம், சாமி எங்கே ஒளிஞ்சாலும் இவன் கண்டுபிடிச்சி விடுவேன், சந்திரமண்டலத்தில் ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிடுவேன், செவ்வாயில் ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிடுவேன். சாமி இவன் மனசுக்குள்ளே ஒளிங்கோ கண்டுபிடிக்க மாட்டேன். கடவுள் வந்து நம்ம மனசுக்குள்ளே ஒளிஞ்சாராம், நம்ம கண்டுபிடிக்க மாட்டாமல் தவிக்கிறோம். ஒளிஞ்சது எங்கேயெல்லாம் ஒளிஞ்சாரு அப்படிங்கிறத திருவண்ட பகுதியில் மாணிக்க வாசக பெருந்தகை அற்புதமாய் சொல்கிறார். எப்படி எங்கேயெல்லாம் ஒளிந்தார்? திசைமுகன் சென்று தேடினர் கொளித்தும். பிரம்மாவும் திருமாலும் திருவண்ணாமலையிலே அடியும் முடியும் தேடினார்களே, அப்பொழுது அவர்களுக்கு தெரியாமல் எம்பெருமான் ஒளித்தான். முறை ஒளி ஒற்றி முயன்றவர் கொளித்தும். யோக முறை 6 ஆதாரம், அந்த பாதை, அதிலே சென்றார்கள், அவர்களுக்கும் தட்டுப்படவில்லை. ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர் கொளித்தும். ஆண்டவனோடு இணைந்து சொந்தக்காரங்கள்லாம் என்னடா இவன் இப்படி யோகத்தில் இருக்கிறானே அப்படின்னு சொல்ல, யாரெல்லாம் மிகச் சிறப்பாக உணர்ச்சிகளை ஆண்டவனுக்கு ஆக்கினார்களோ அவர்களுக்கும் தட்டுப்படாமல் ஒளிந்தான். மறைத்திறம் நோக்கி வருந்தினர் கொளித்தும். வேதத்தில் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களே, அவர்களுக்கும் ஒளித்தான். இத்தந்திரத்தில் காண்டுமென்றிருந்தோர்க்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒளித்தும். இந்த நூலில் போய் ஆண்டவனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு அந்த நூலிலேயே தட்டுப்படாமல் ஒளித்தான். துற்றவை துறந்த வெற்றுயிராக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளித்தும். துற்றவைனா என்ன அர்த்தம்? தான் இதுவரைக்கு அனுபவித்த இன்பங்களை எல்லாம் துறந்து இந்த உடம்பையும் இந்த உயிரையும் தனியாக்கக்கூடிய சான்றோர்கள் அருந்தவர்கள், அவர்களுடைய காட்சி அதுக்கும் தட்டுப்படாமல் ஒளித்தான். ஒன்று உண்டு இல்லை என்ற அறி ஒளித்தும். சில பேர் ஆண்டவன் ஒன்று என்றார்கள், சில பேர் ஆண்டவன் உண்டு என்றார்கள், சில பேர் ஆண்டவன் இல்லை என்றார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒளித்தான். எம்பெருமானே, இப்படியே ஒளிந்தால் நாங்கள் என்னைக்கையா உன்னை கண்டுபிடிக்கிறது? ஒரு நாள் அந்த பெருமான் திருப்பெருந்துறையிலே எனக்கு காட்சி கொடுத்தான். இப்பொழுது ஒளிக்கும் சோரனை கண்டனம். சோரன்னா தெரியுமா? திருடன்னு அர்த்தம். உள்ளங்கவர் கள்வன், அவன்தான் சோரன். ஒளிக்கும் சோரனை கண்டனம். இப்பொழுது அந்த பெருமானை நாம் கண்களால் கண்டுவிட்டோம், விடாதீர்கள். அவன் சிக்கிக்கொண்டான். ஆர்மின் நாள் மலர் பிணையலில் தாழ் தலை இடுமின். அவன் காலில் மலர் சரத்தினாலே ஒரு விலங்கை போடுங்கள். யார? ஒளித்த பெருமான் இப்பொழுது அகப்பட்டு கொண்டான். எப்படி அகப்பட்டு கொண்டான்? அங்கையின் நெல்லிக்கனி எனக்கு ஆயினன். இந்த நெல்லிப்பழம் ஒன்று இருக்குது. இந்த நெல்லிப்பழம் எப்படி தெரியுமா? கையில் வச்சு நெல்லிப்பழத்தை பார்த்தா நெல்லிப்பழத்தை தாண்டி கையில் இருக்கிற ரேகை தெரியும். ஏன்னா நெல்லிப்பழம் அவ்வளவு மென்மையாக ஒளி ஊடுருவக்கூடிய பழம், நம்ம கண்ணாடி மாதிரி. என்ன சொல்கிறார் சிவபெருமான்? இவ்வளவு பேருக்கும் ஒளித்தான் அல்லவா, எனக்கு காட்சி கொடுத்தான். எப்படி காட்சி கொடுத்தான்? என் கையில் நெல்லிக்கனி மாதிரி காட்சி கொடுத்தான். காட்சி கொடுத்ததுனால என்ன சார் ஆச்சு? அற்புதமான அமுத தாரைகள் எற்பு துளை தோறும் ஏற்றினன். எலும்பெல்லாம் உருக ஆரம்பிச்சது ஐயா. இதுக்கு போன் மெல்டிங் சாங் அப்படின்னு திருவாசகத்தை பாராட்டுவார் ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப். போன் மெல்டிங் சாங் அப்படின்னா என்ன அர்த்தம்? எலும்பை உருக்கக்கூடிய பாடல். அற்புதமான அமுத தாரைகள் எற்பு துளை தோறும் ஏற்றினன். இந்த எலும்பில் வந்து அற்புதமான அமுதத்தை எம்பெருமான் ஏற்றினான் அப்படின்னு திருவண்ட பகுதியிலே அவனுடைய சிறப்புக்களை எல்லாம் சொல்லி, அவன் ஒளித்ததையெல்லாம் சொல்லி, அவன் காட்சி கொடுத்ததை சொல்லி 2 விதமான தன்மைகளை திருவண்ட பகுதியில் பேசுகிறார். முதல்ல பேசினது அண்டங்கள் மிக பெரியவை, அதிலே சிவபெருமானை பார்த்தால் அண்டங்கள் மிக மிகச் சிறியனவாகின்றன, அவன் சிறிய ஆக பெரியோன். இது ஒன்று. 2வது, பல இடங்களில் ஒளித்தான், நாம் காண முடியாதபடி பல இடங்களில் ஒளித்தான். கடைசியிலே நமக்காக நேரிலே வந்து காட்சி கொடுத்தான். கடவுளை பார்க்க முடியுமா?
பார்க்க முடியும் என்று காட்டியவர்கள் சில சான்றோர்கள். அதில் தலையாயவர் நம்முடைய மாணிக்கவாசகப் பெருந்தகை. ஆண்டவனை பார்க்கலாம், ஆண்டவன் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வந்து காட்சி அளிப்பான் என்று காட்டக்கூடிய பெருமை வாய்ந்தவர் மாணிக்கவாசகப் பெருந்தகை. அதைத்தான் திருவண்ட பகுதியில் அவ்வளவு சிறப்பாக பேசுகிறார். அவன் ஒளித்தது, முக்கியமாக ஒளித்தது திருவண்ணாமலையிலே. திருமால் பிரம்மா 2 பேரும் சிவபெருமானை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். திருவண்ணாமலையிலே பெருமான் ஜோதிமயமாய் நிற்கிறார். திருவடியை பார்க்க வேணும் என்று திருமாலும், திருமுடியை பார்க்க வேணும் என்று பிரம்மாவும் தேடத் தொடங்கினார்கள். திருமால் என்ன பண்ணினார்? பன்றியாக மாறி கீழே தொலைச்சிக்கிட்டே போனார். திருவடியை பார்க்க முடியலை. திருவடி போய்கிட்டே இருக்கு. திரும்பி வந்துட்டார். பிரம்மா ஒரு அன்னப்பறவையாக மாறி மேலே பறந்தார். பார்க்க முடியலை. போய்கொண்டே இருக்கிறது. மேலே இருந்து ஒரு தாளம்பூ விழுந்ததாம். தாளம்பூவை கையில் எடுத்து கொண்டாராம். எங்கே இருந்து வர்றேன்? நான் சிவபெருமான் திருமுடியிலிருந்து வர்றேன். அப்படியா? எவ்வளவு காலமாக வர்றேன்? கற்பாந்த காலமாக விழுந்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படியா? ஒன்று செய், நான் உன்னை எடுத்துக்கிட்டு சிவபெருமான் கிட்ட போகிறேன். நான் திருமுடியை கண்டதாக சொல்வேன். எனக்கு நீ சாட்சி சொல்ல வேண்டும். எப்படி இருக்கு? சிவபெருமானை தேடினார்கள் 2 பேரும். திருமால் ஒழுங்கா சொல்லிவிட்டார், பார்க்க முடியலேன்னு. இந்த பிரம்மா என்ன பண்ணார்? பொய் சாட்சிக்கு தாளம்பூவை கொண்டு விட்டு வந்தார். கடைசி 2 பேரும் பார்க்க முடியலை. என்ன அர்த்தம்? ஆண்டவனை பணத்தினாலும் பார்க்க முடியாது, உங்கள் அறிவினாலும் பார்க்க முடியாது. பணக்காரன் பார்க்க முடியலைன்னா ஒத்துக்குவான், இந்த அறிவாளி விடமாட்டான், ஏதாச்சும் தகராறு பண்ணுவான். அதனால தான் பிரம்மாவுக்கு கோயில் இல்லை. அண்ணாமலையான் அடிக்கமலம் செந்திரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றால் போல் என்று பாடுவாரே, அந்த திருவண்ணாமலை பெருமைதான் திசைமுகன் சென்று தேடினர்க்கு ஒளித்தும் என்று பாடியது திருவண்ட பகுதி. எம்பெருமானுடைய பெருமையை காட்டி, அவன் ஒளிந்திருப்பதை காட்டி, நீங்கள் அன்பு செலுத்தினால் அவன் உங்களுக்கு திருவடி தீண்டி காட்சி கொடுப்பான் என்பதையும் காட்டி நமக்கு இருட்டிலே நம்பிக்கை வெளிச்சத்தை கொடுக்கிறது.